What's up, rascals? Before we get along too much further, இந்த பாட்காஸ்ட்ல முக்கியமா அடல்ட் தீம் இருக்கு, செக்ஷுவல் கண்டென்ட் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ராங் லாங்குவேஜ் வார்த்தையெல்லாம் அப்படியே ஓடும். கெட்ட வார்த்தைனா அப்படி ஃப்ளோல வந்துட்டு இருக்கோம். Basically, it's for a matured and less sensitive audience. அதனால தான் listener and viewer discretion is advised. Alright, enjoy the show. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode. டோசா மறுபடியும் வந்துட்டோம். உங்கள் டோசா மாமாஸ். இந்த வாரம் ஒரு புதிய வாரம். இந்த வாரம் ஒரு பயங்கரமான பேய் கதையோடு வர்றான்னு. பயங்கரமான பேய் கதை நம்புறியா? பயங்கரமா பேய்க்கல, பயங்கரமா நாங்க தான் வந்தோம். ஏன் ரெண்டு பேரும் கப் தரப்போ ஆக்சுவலி ஒரு கமெண்ட் இருக்கு அவனை பத்தி. என்ன பத்தியா? போன வாரம் ஒரு கமெண்ட் வந்திருக்கு. ஹாய் கண்ணாஸ். கண்ணா கரியா நார்மல் ஸ்டார் கிரிஷ் இஸ் டர்னிங் இன்டு காஜி ஸ்டார் கிரிஷ். டே பை டே, அது டே ஒன் டே. எனக்கு ஏன்னா நான் இதுல பான் இண்டஸ்ட்ரியில சேரலாம்னு பிளான் பண்ணி. என்னது பான் இண்டஸ்ட்ரி. ஏன் தெரியும் தாஸ் உனக்கு? நான் ஏன்னா ஜானிசன் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு. ஏன் தெரியுமா? ஃப்ரீயா ஓக்கலாம். இந்த இடத்துல காசு கொடுத்து ஓகேவாங்க. அது கடமை மாதிரி இல்லையா? ஒரு உன் காம மை மாதிரி தானே இருக்கு. சொல்லு அதானே, கடமையெல்லாம் எனக்கு தெரியல எனக்கு. அப்புறம் இன்னொரு இதாண்டா ஆக கமெண்ட் இருக்கு. வெயிட்டிங் ஃபார் ஜீவன்ஸ் ஹேர் கம்பேக். எப்போ இதை அனௌன்ஸ் பண்ணோம்? தளபதி படம் எப்போ வெளியே வரும்? அப்போ முடியும். நான் இப்பயே சொல்லிடுறேன், வராது. என்ன சொல்றேன்? நான் இனிமேல் கேப் தான். ஆமா, அப்ப என்ன மாதிரி மட்டையா நீயும்? ஏற்கனவே மொட்டன் கூப்பிட்டு இருக்கிறாங்க. என்ன மாரியா? அதான் ஒரே இருக்கு. சேம் பாப்பி ஷேப். அப்புறம் I really like the way பூவா says 67. பூவா யார் இது? ஓ 67. ஓ இப்படி நீ தூக்கி காமிக்கிறது வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. மூட் ஆயிட்டாங்க. ஆமா, இப்படி தூக்கி நான் ஜக்லிங் பண்ணிட்டு இருக்கேன்டா. எதை வச்சு ஏர் ஜக்லிங் கேள்விப்பட்டிருக்கியா? நான் ஏர் ஜக்லிங் பண்ணிட்டு இருக்கேன். கிட்டி பண்ணுவேன். அப்படி தெரியல. இன்னொன்று வந்து செல்வம் ரசல் சொல்லியிருக்காங்க. நியூ ஐடியா பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. ஜீவன் போலீஸ் ஸ்டேஷன் இன் கார்ட் விசிட்ஸ். ஏன் அவ்வளோ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தானே. அவர் யார் நினைச்சீங்க? ஓ 10 வருஷம் 10 வருஷம் ரெக்கார்ட் தத்து பாரு. இவங்க வச்சு என்ன பண்ண சார்? கடல்லே இல்லையா ஜாமீன்? மஞ்சள் மீன் பார்த்தேன், சுறா மீன் பார்த்தேன், ஜாமீன் மட்டும் கிடைக்கல. அப்புறம் நிறைய பேர் கூட சொல்றாங்க இப்ப வர தம்னி எல்லாம் செம்மையா இருக்குன்னு. எஸ், அதுக்கு வந்து ஆர்டிஸ்டா வந்து இங்கதான் உட்கார்ந்திருக்காரு. தம்ப்நெயில் கிரியேட்டர் போட்டு ஆக்சுவலி இதுவும் சொன்னாங்க. என்னது போன இது எபிசோட் கூட சொன்னேன், என்னோட டைட்டில் கார்டும் செம்மையா இருக்கு, நல்லா இருக்குன்னு. பண்ணிட்டியா? எஸ், தேங்க் யூ so much. அவன் தான் பண்ணி கொடுத்தான். அடுத்தது மூஞ்சி வச்சு அந்த அந்த ரேப் வரும்போது மூஞ்சி போடலாம். மூஞ்சி கிடைக்கல. ஓகே, அப்புறம் வந்து ஆமா, போன வாரம் நம்ம என்ன பேசணும்? என்னது? இவங்களுக்கு கொஞ்சம் பேர் திட்டிருக்காங்க நம்மள. வாட் ஹேப்பன் டு நம்ம பேரே சொல்ல. ஆக்சுவலி நீ வந்து டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணிட்டேன் சில பேர் வந்து சொல்லியிருக்காங்க. ஆமா. எனக்கு என்ன டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணேன்? ஓகே, என்னன்னா லைக் இதுக்கு முன்ன வந்து சப்போர்ட் பண்ண ஒரு ஆளுக்கு வந்து நீயே வந்து ஒரு மாதிரி டிஸ்ரெஸ்பெக்டா பேசிட்ட, அதுக்கு வந்து சொன்னாங்களா? ஸோ ஓகே, லெட் மீ ஜஸ்ட் கிளியர் சம்திங். ஓகே, இது நான் கொஞ்சம் சம்மரைஸா சொல்றேன். நீ சம்மரைஸே ஃபுல் கதை மாதிரி தான். அப்போ நீ பேகல. இதுக்கு சம்மரைஸ் கதை ஒருத்தர் சொல்லியிருக்கா 3P-னு. 3P-னா அந்த பீல அந்த 3P-ல நீ எங்க போன எனக்கு ஒண்ணு 3P-யா? பூனன் பேர் பூசாரி. ஐயோ. ஓகே, ஸோ என்னன்னா பேசிக்கா ஒரு மாசம் வந்து அஃப்கோர்ஸ் நான் வந்து என்னோட பங்களிப்புக்கு வந்து ஒன்று தேடிக்கிட்டு இருந்தேன். என்னோட சார்பா வந்து அந்த அந்த ப்ரீஸ் நான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இன் தட் 1 month வந்து சாரி ஐ காட் டிஸ்ட்ராக்டட். என்னது? இல்ல கல்யாணி தெரியும். ஓகே, ஸோ அந்த 1 monthல வந்து வாட் வாஸ் ஹேப்பனிங் வாஸ், ஸோ வென் ஐ வாஸ் லுக்கிங், நான் தேடும் போது இனிஷியலாக வந்து தேவர் சப்போர்ட். ஓகே, இந்த மாதிரி தேங்க்யூ, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி. பட் தேவர் ஆல்சோ லைக் நெகட்டிவ் காமெண்ட்ஸ். நீ என்ன வந்து தேடுற, உனக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷனு, நீ எவ்வளோ எஃபர்ட் போடுற, ஓ நீ உஷார் பண்ணத்தான் இந்த மாதிரி பண்ற, நீ அது இங்கே இருக்கு, இது இங்கே இருக்கு, நீ எங்கே இருக்க, இந்த மாதிரி எல்லாம் வந்து. ஸோ இந்த பிகினிங் ஸ்டேஜ் வந்து அஃப்கோர்ஸ் ஐ லைக் ரெஸ்பாண்டட் டு தெம் பேக், லைக் நீ என்ன பேசுற, அப்போ சண்டை வரும். அப்புறம் காலம் போக்கில் ஐ ரியலைஸ்
when I keep on responding they are still like bashing me again and again. அப்ப நான் என்ன பண்ணேன், I just stopped it. நிப்பாட்டேன். அது பத்தி பேசுறது வந்து நிப்பாட்டேன். ஸோ நிப்பாட்டும் போது அவங்களுக்கு என்னன்னா டிஎம் பண்ணும்போது நான் வந்து எதுவுமே ரெஸ்பாண்ட் கொடுக்காதனால they also eventually gave up. ஸோ I thought okay இந்த மாதிரி விஷயம் வந்து நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்ண வேணாம் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் கூட இந்த இஷ்யூலாம் வந்து ஒரு மாதிரி அமைதியாக ஆனா கூட எப்பயாச்சும் ஒரு டிஎம் மாதிரி வராது. ஸோ I tend to just ignore it. I'll be like அந்த மாதிரி. ஸோ எப்பயாச்சும் ஒன்று இந்த மாதிரி வந்து டீஸ் பண்ணுவாங்களோ இல்லை வந்து கிண்டல் பண்ணா கூட I don't really get involved in it. நான் வந்து சும்மா அப்படியே அமைதியாக தான் இருந்துவேன். ஸோ அதனால தான் வந்து போன வாரம் வந்து நம்ம அந்த விஷயத்த பேசும்போது they will be like நீ ஏன் வந்து எதுவுமே சொல்லல, ஏன் நீ வந்து அமைதியாக இருந்த அந்த மாதிரி கேட்டாங்க. ஸோ அமைதியாக இருந்த ஒரே காரணம் அதான், பிகாஸ் I've actually seen this before. ஆனால் என்னன்னா they were like oh நீ வந்து disrespect பண்ணிட்ட, you made fun of it அந்த மாதிரி. Initially you need to understand one thing that நான் வந்து இங்கே என்ன டிஃபைன் பண்ணல, but I will say it's a mistake. அது வந்து என்னோட மிஸ்டேக் தான், I owe it. Okay, ஸோ போன வாரம் எபிசோட் வந்து ஆஃப்கோர்ஸ் நான் பேசினது வந்து நான் வந்து நியாயப்படுத்தலை, அது தப்பு தான். பட் அது அந்த கோவத்தில் பேசிட்டு அதுக்கப்புறம் ரியலைஸ் பண்ண தருமா, இப்போ நம்ம ஷூட் பண்ணுறதுனால we can edit it out. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து shouldn't have like made fun of it. அது கிண்டல் பண்ணாமல் அது வந்து காமெடி பண்ணாமல் பண்ணியிருக்க ஆக்சுவலி கூட அதுதான் இஸ் ஆக்சுவலி மை மிஸ்டேக். அது வந்து என்னோட ஃபால்ட் தான். நான் அதுக்கு வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இட்ஸ் ராங். ஸோ அது வந்து ஐ வாஸ் பார்ட் ஆஃப் இட்னால நான் வந்து சாரி கேட்டுக்கிறேன். ஸோ ஆக்சுவலி இப்போ நான் அதை பற்றி பேசுகிறேன். ஆக்சுவலி எங்களுக்கு இந்த இஷ்யூ பத்தியும் எந்த விஷயமும் எங்களுக்கு இல்ல. லைக் we both were actually making fun of you how you handled the situation. Okay, அதனால the topic where what happened the day was actually we are not making of the situation. உனக்கு நீ அந்த சிச்சுவேஷன் பத்தி பேசிக்கிட்டு இருக்க, ஆனா நாங்க அந்த சிச்சுவேஷன் பத்தி பேசல. நாங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்னைய வச்சு தான் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கோம். Okay, you know what? Yeah. Let me make it very very clear. Okay, it's a situation that should not be joked about, and we apologize for joking about a situation that should not be joked about. Right? நான் வந்து இது உன் பர்சனல் விஷயம், நான் வந்து தலையிடல. Okay, but as a person I would say yeah, I did make fun of the situation and I own up to it and I apologize for it 100%. Okay, there's no two ways about it. I fucked up and I own up to it. Okay, anyways இந்த ஒரு எபிசோட் போலாம். இந்த வாரம் வந்து ஒரு புனிதமான கதை இருக்குன்னு நினைக்கிறேன். புனிதமான கதையா ஆரம்பிக்க போறியா? இங்க பாரு. சரி, நம்ம வந்து இந்த ஐயர் பத்தி வந்து ஜோக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பூசாரி பத்தி எதுவும் ஜோக் பண்ணக்கூடாது, சரியா? அந்த விஷயம் பத்தி ஜோக் பண்ணக்கூடாது. அதனால விஜய் பத்தி தான் ஜோக் பண்றோம். விஜயா அவரு கலக்குறாரு. நான் இப்பதான் அவருக்குன்னு ஒரு ஷோ பண்ணிட்டு வந்தேன். அவருக்கு ஒரு ஷோ பண்ணி அப்படி எப்படி என்ன தளபதி கலைக்க இல்ல எப்படி தருவா அந்த ஷோ நடக்கும் போது அதுதான் ஹைலைட். டிக்கெட் எல்லாம் வெத்து முடிச்சது எல்லாத்தையும் நீ என்னமோ வேணுக்கிற ஷோ பண்ண ஒரு நாள் பிஃபோர் தான் வந்துச்சு தெரியுமா? கேக்குறேன் பேச்சு ஒத்துக்கிறியா? த்ரிஷா தான் வச்சிருக்காரு. என் மனசு இடம் கொடுக்காது. உன் மனசு இடம் கொடுக்கணும்ல, அவர் மனசுல எடுத்து கொடுத்தாரு. நோ த்ரிஷா என்னாச்சு? என்னால ஏத்துக்க முடியல. அது த்ரிஷா தான். அங்கே ஒரு த்ரீ எல்லாம் இருக்காங்க. அப்போ தக் லைஃப் அவங்களோட ஸ்டோரியா? தக் லைஃப்ல ஏன் தக் லைஃப்? அப்ப யாரு சிம்பு? ரங்கராய சக்திகள் யார் தெரியுதா? ஆக்சுவலி அது சிம்பு தான்டா. ஏன் ஓ படத்துலயே அவன் சிங்கிள் தான் இருக்கான். சிங்கிள் தான் இருக்கானா? ஆக்சுவலி அது தக் லைஃப்ல அது வந்து இந்த படம் விளையாட்டு பிள்ளை, அது அவரோட படம். நான் இந்த ஒரு இவருக்கும் இந்த பொண்ணுக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் நடந்த விஷயம் அது வந்து இந்த படம்டா. இருவர் இங்க இருக்கு. இது என்ன இருவர் என்ன கதை? இது என்ன கதை? ஆமாடா, அவர் சிஎம் ஆக போறாரு. அவருக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும், ஆனா வந்து ஒரு ஆக்ட்ரஸ் பிடிக்கும். ஓ எம்ஜிஆர் கதை நான் சொல்லல. இது தனுஷோட கோடி படம் இருக்குடா. ஆமா சொல்லலாம். ஆனா இப்பவே நீ இல்ல, டபுள் ஆக்ஷன்லயே நீ இல்ல. அரே என் கல்யாணம் இந்த மாதிரி பண்ணுமா? நோண்டா ஏன்டா பண்ணாதுன்னு சொன்ன வந்தேன். பண்ணாதே. நான் ஒரு கண்டென்ட் பண்ண அவனோட நான் சொன்னேன் ஓகே இது வந்து நம்ம டிவோர்ஸ் திடீர்னு லைன் விட்டான்டா. என்னது பாரு, ஊர்ல தான் நான் அண்ணன் கூப்பிட்டு அவரு அண்ணன் நீ எதுக்கு அந்த வேலை சொல்ற? அந்த அண்ணனை பத்தி நீ என்ன சொல்ற? இந்த 3 பேர்ல நான் தான் யங்கஸ்ட். ஆனா அண்ணன் மாதிரி நான் வந்து எடுக்கிறவங்க சொல்றேன். சரி, இந்த வாரம் வந்து புள்ளியார் சொல்லியே நீ தான் வைக்கணும். எஸ், ஏன்னா போன வாரம் உனக்கு ஒரு சொல்லி வச்சுட்டாங்க. பெரிய சொல்லியா வச்சுட்டாங்களே. ஆனியா எத்தனை இன்ச் இறங்கிடுச்சு? எங்க இருக்கு? இங்க இறங்கிருச்சு. உச்சி மண்டை தானே போனா போடுது. உச்சி மண்டையா? அதான் வடிவல. சோ இன்னைக்கு நடக்க போற கதை வந்து பஹாங்ல நடந்த ஒரு கதை. ஒரு அஸ்ராமால தோரியா இருக்குமா கதையில?
என் டோரியான் டூரியனுக்கு பாங்க நடக்கும். பாங்கதான் டோரியான் நிறைய இருக்காங்க. யார் சொன்னா அப்படின்னு சொன்னா என் ஃப்ரெண்டு. உன் friend? எந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு டோரியான் பண்ண வச்சிருக்கான். பண்ணையா? பண்ணையா ஃபார்மா? ரெண்டு பண்ணையா பாமாமா, லேடிஸா ஜென்ஸா அப்படி கேட்குற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ பஹாங்க நடந்த ஒரு ஹாஸ்டல்ல நடந்த ஒரு கதை. ஸோ இவங்களோட பண்ணல தோப்பு தோப்பா, புளியாந்தோப்பு, தோப்பு தான் சொல்லுவாங்க. பண்ண வந்து அனிமல்ஸ்க்கு. புளியாந்தோப்பு அடியில புஷ்பலதா அடியில. இதெல்லாம் விஜய் சொன்னாரு. எப்போ சொன்னாரு? திரிஷா பத்து செல்லத்தை எப்படி போட்டு அடிக்கிறாங்களே. அத பிரகாஷ் செல்லன்னு கூப்பிட்டார்ல. சரி, என் சாயாங்க உனக்கு தெரியுமா யாரு அந்த இந்த ஆக்டரோட ஒய்ஃப் வந்து அவங்க வந்து கொஞ்ச நாள் வைரலா போயிட்டு இருந்தாங்களே. எல்லாரும் பத்தியும் அவ வந்து சுசித்ரா. அவங்க சொன்னாங்க திரிஷா எத்தனை பொண்ணுங்களோட வந்து தாலி எல்லாம் கட்டி இருக்கா. ஆமா, நான் பார்த்தேன். அது சும்மா அதெல்லாம் நம்பாத நீ. சுசித்ராலாம் அது நோ யூ ஷுடன்ட் பிலீவ். திருச்சாவா நான் தான் டிஃபைன் பண்ணோம். சுசித்ராவை நம்பாத. நீ விஜய் கூட டிஃபைன் பண்ணல. வைரமுத்து சொன்னது பத்தி பொய்யா? வைரமுத்து சொன்னாரு. சுசித்ரா தான் சொன்னாங்க. சுசித்ரா தான் சொன்னாங்க வைரமுத்து பத்தி. சுசித்ரா சொல்ல சின்மயி சொன்னாங்க. இல்ல ஷாம்பு கேஸ் இவங்க தான சொன்னாங்க. ஷாம்புவா? அவங்க வந்து ஷாம்பு அவங்களுக்கு வந்து சுசித்ரா தான் சொன்னாங்க. வைரமுத்துக்கு வந்து பென்டின் கொடுத்தாரா? பென்டின் வர ஷாம்பூன்னு சொல்லு. பென்டின் பிராண்ட் நான் ப்ரோமோட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சொல்லாத. சொல்லும்போது வேற மாதிரி இருக்கு. அந்த ஷாம்பு எடுத்து கொடுத்தாங்களே, ஷாம்பு கொடுத்து உங்களுக்கு கூந்தல் அழகா இருக்குன்றது கொடுத்திருக்காங்க. யாரு? வைரமுத்தா. ஹிஸ் வே ஆஃப் ஃப்ளர்ட்டிங். அவரு சொல்லிருக்காரு. ஷாம்பு கொடுத்தா? உனக்கு ஷாம்பு கொடுத்தா நீ என்ன பண்ணுவ? அவர் சொன்னது என்னன்னா, மகளேன்னு கூப்பிட மாட்டாரு. அப்ப தங்கைன்னு கூப்பிட்டுருப்பாரா? தங்கைன்னு கூப்பிட மாட்டாரு. மகளேன்னு கொடுத்தவர் என்ன? அவர் வந்து இளவரசியே ஷாம்பு போட்டா தலையில் நுரை வரும், நான் போட்டா வாயில நுரை வரும். பாம்பை எப்படி மாத்தின பத்தியா? அவர் தானே பாம்பு. அவர் தான் பாம்பு. God, what is this? எனக்கு அது இங்க போது தெரியும். இல்ல அவன் இல்ல எனக்கு எத்தனை நாள் வச்சிருந்த? இல்ல டக்குன்னா நீ யோசிக்க மாட்டிய. இல்ல அவன் யாருக்கிட்டே பயிச்சிருக்கான். அவன் ஷாம்பு வாங்கி கொடுத்து ஷாம்பு போட்டா உங்களுக்கு தலை நுரை வரும், நான் போட்டா. அப்ப விஜய் அந்த மாதிரி பண்ணாரு திரிஷாவோட. அது எனக்கு இப்படி தெரியும். அவன்கிட்ட கேட்டா திரிஷா இந்த மாதிரி பண்ணாங்க. அத ஷாம்பு பண்ணிட்டு இருக்கா. இல்லை இல்லடா. அம்மா அன்னைக்கு கல்யாணம் வச்சு என்ன பண்ண? நோ ஐ வாண்ட் ரிவெஞ்ச். சோ இது வந்து ஹாஸ்டல்ல நடந்த ஒரு கதை. யூசுவலி வந்து எவ்ரி நைட் ஒரு வார்டன் வந்து வாக்கிங் போவான். எல்லா ரூமும் வந்து மூடி இருக்கா. வார்டன்னா வாக்கிங் தான் போகணும். அதான்டா அவன் செக் பண்றான். எல்லா ரூம் மூடி இருக்கா, எல்லாம் படுத்து தூங்குறாங்களா அந்த மாதிரி. பாஷாவா? இல்ல அப்படியே வாக்கிங் போயிட்டு இல்ல வார்டன்டா. பேட்ட ஜெயிலர் வார்டன்டா. பேட்டடா. ஓ பேட்ட தான் வார்டன் தான அவரு. ஆமா ஆமா ஜெயிலர் இல்ல. திரிஷாவுக்கு இந்த மாதிரி நினைச்சேன்னா ரஜினி பத்தி மறந்துட்ட நீ. நான் வந்து நான் ஒரு 4-5 நாள் ரொம்ப மாதிரி ஒரு தடவை நோட்டீஸ் பண்ணியா, நான் இதே போஸ்ட் பண்ணல ஸ்டோர்ல அது ஷேர் திரிஷா போட்டோ இருந்து ஆப்னால. அது இருந்தாலும் வந்து திரிஷா சம்பந்தப்பட்ட நான் வந்து சப்போர்ட்டிவா இருந்தேன். அவளுக்கு சப்போர்ட்டிவா இருந்தியா? கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன். டோன்ட் வரி ஐ வில் பீ தேர் ஃபார் யூ. பார்க்கவே இல்லையே. நான் டிஎம் பண்ண உங்களுக்கு. டிஎம் பண்ண காட்டு. அவங்களுக்கு டிஎம் இல்ல அப்ப காட்ட. ஆனா ஃபுல்லா நான் மட்டும் தான் அனுப்பியிருக்கேன். அவங்க என்னை பார்க்கவே மாட்டுறாங்க. இன்னும் சொல்லான்ட்டு இருந்த மாதிரி. சரி நீ சொல்லு. ஓகே, ஸோ வந்து எவ்ரி டைம் இவர் வந்து அந்த ரூம் கரெக்டாக 2 மணிக்கு எல்லாம் வெளியாகாமல் இருக்கிறதுக்கு அவங்க வந்து ரவுண்டிங் மாதிரி போவார். ஸோ அந்த ஹாஸ்டல் வந்து எப்படி இருக்கும்னா ரூம் 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 அப்புறம் நடுவில் வந்து 2 ரூம் மட்டும் கிராஸ் போட்டு வச்சிருப்பான். ஸோ வந்து ஆனால் என்னன்னா அது உள்ள போகக்கூடாது இல்லை, அது வந்து ஸ்டார் ரூம். அது ஸ்டார் ரூம் அதில். ஸோ இந்த வார்டன் வந்து இனிஷியலி வாட் ஹி வாஸ் டெல்லிங் டு த அங்கே இருக்க சூப்பர்வைசர் என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தானா, நான் எவ்ரி டைம் வந்து அந்த பர்டிகுலர் ரூமை வந்து நான் தாண்டும் போது ஐ வில் ஆல்வேஸ் ஃபீல் லைக், பிகாஸ் நீ கதவு முன்னா மேலே கீழே வந்து சின்ன ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா, அந்த ஸ்பேஸ்லேருந்து வந்து அந்த ஏர் வந்து ப்ளோ பண்ணிக்கிட்டு இருக்கு. யாரும் குசு விட்டுருப்பாங்க. குசு அவ்வளோ பெருசாவா? அவ்வளோ பெருசா குசு விட்டாங்க.
இன்னும் ஒரு மாதிரி கேப் துரியன் சாப்பிட்டானோ. ஸோ இந்த லைக் அது எனக்கு லைக் என்ன சொல்றாங்க அன்ஈஸியா ஃபீலா இருக்கு. குசு இல்ல ஸ்மெல் இல்ல ஃபீல் அன்ஈஸியான ஃபீல். ஸோ வந்து தென் தே ஹேட் லைக் உனக்கு எந்த டைம் நடக்குமோ அவன் சொன்னா இந்த மாதிரி பர்டிகுலர் டெய்லி நடக்கும் போதுலாம் இந்த பர்டிகுலர் டைம் ஜோன்ல கூட தான் நடந்துகிட்டு இருக்கு. அந்த இடத்துல குசு விட்டு சாப்பிட்டு குசு விட்டுற. ஸோ ஆனா காத்து உள்ளேந்து வருது. காத்து உள்ளேந்து வெளியே வருது. அது சின்ன ஓட்டக்கூட அப்படிதானே குசு வரும். நீ என்ன சொல்ற? குசு வந்து சின்னதா வரும்டா. இது வந்து காத்துக்குள்ளே அப்படி. சோ மேல வந்து பெரிய குண்டியா இருக்கும். பெரிய குண்டியா? பெரிய குட்டி பெரிய குசு. பெரிய குண்டி பெரிய குசா நல்லா இருக்கு. சின்ன பாப்பா பெரிய பாப்பா மாதிரி. சின்ன பாப்பா பெரிய பாப்பா பெரிய குண்டி சின்ன பாப்பா எங்க இருந்து வருது. சோ இவர் வந்து மேனேஜர் கம்ப்ளைண்ட் பண்ணோனே சோ டே டைம்ல வந்து ஆக்சுவலி ஓப்பன் அந்த ஸ்டார் ரூம் உள்ள வந்து திறந்து டாஸ்மாகா இல்ல அந்த ரூமை திறந்து அவங்க வந்து உள்ள பாத்துருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி வந்து என்னன்னா அந்த உடஞ்சி போன நாக்காளி சேர்ஸ் இந்த கீழே வந்து அது வந்து இன்வென்ட்ரி அது வந்து அங்கதான் ரூம்ல இருக்கு. உடஞ்சு போயிருக்கு. உடச்சுப்பான் கேங் ஃபைட்லாம். கேங் ஃபைட்டா? இது ஒரு வார். அப்படி தெரியலையா? டீச்சரும் எதுவும் பண்ண மாதிரி தெரியுது. என்ன பறக்கான அது? ஸோ வந்து என்ன சொல்றாங்க இந்த பார்த்துட்டு சொல்றாங்க இது வந்து ஜஸ்ட் லிட்ரலி வந்து அந்த ஒரு ஸ்டார் ரூம் தான். கே நாளைக்கு வந்து ஐ பிரிங் இன் உஸ்தாத் என்னது ஒரு சின்ன ப்ரேயர் மாதிரி நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணுவோம்னு சொல்லி உஸ்தாத் கொண்டு வந்தான். ஸோ உஸ்தாத் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி 2 நாள் கழிச்சு த தேர்ட் நைட்லாம் அவன் வந்தான். வந்துட்டு ஸோ தே ஹேட் அ ப்ரேயர். ஸோ என்னன்னா இந்த ப்ரேயரில் வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவன் உஸ்தாத் போயிட்டு அவனோட நார்மலாக ப்ரேயர்லாம் வந்து ஆரம்பிச்சோன்னே கொஞ்ச நேரம் வந்து அவன் சார் வெளியே வந்துட்டு சொன்னாரு இங்கே வந்து ஒரு ஜின் இருக்குன்னு சொல்லிட்டான். There's a jinn that stays in the inventory room. எத்தனை வருஷம் ஆச்சு? அதெல்லாம் சொல்லலாம். ஆனா ஒரு ஜின் 12 years old or இது நீ விஸ்கி குடிக்கிறது பாட்டில்ல 11 years 12 years இருக்குல்ல. எத்தனை வருஷம் ஆச்சு? ரொம்ப வருஷமா இருக்கு. அப்பட வெளிய ரொம்ப இருக்கு. அன்னைக்கு ஒரு தண்ணி வாங்கி கொடுக்க சொன்னா. தண்ணி வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னா. சரி தண்ணி என்ன தண்ணி வேணும் எடுத்துக்கூடாது. ஒரேடியா விஸ்கி 18 years old விஸ்கி எடுத்தேன் கட்டினேன். அது இனிமேல் தண்ணி எடுக்காதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டான். ஏன் அவன் கட்டுறன்னு சொன்னான்டா. அவன் என்ன தெரியுமாச்சா, நான் கொக்கோ கோலா 7up அந்த மாதிரியா. சோ அவன் வந்து ஜின் இருக்குன்னு சொல்லிட்டான். சோ வந்து he did a ritual. அவன் என்ன தெரியும் பண்ணா, he brought in ஆடு. அவன் வந்து ஆடை கொண்டு வந்து அவன் வந்து தலையை வெட்டி அந்த ரத்தம் தெரிக்கும் தெரியுமா, அவன் ரூம் ஃபுல்லா வந்து அந்த ரத்தத்தை அப்படியே தெளிச்சு விட்டான். அந்த மாதிரி இப்படிதான். ஸோ வந்து அந்த ரத்தம் வந்து அப்படியே தெரிச்சிச்சு. ஸோ அவன் என்னன்னா ரத்தம் தெரிச்சிட்டு இவன் சொன்னா ஒரு 1 hour கழிச்சு லெட்ஸ் கம் இன். இந்த ரூம்ல வந்து இஃப் அந்த ஜின் இஃப் இட் ஸ்டில் தேர், அதாவது அந்த ரூம் விட்டு அது வெளியாகல, அந்த ஜின் இன்னும் இருந்துச்சுன்னா யூ வில் ஆக்சுவலி see the jinn. லைக் எவ்ரிஒன் கண் சில பேர் சொல்ல தெரியுமா, சில கண்ணுக்கு தெரியாது அந்த மாதிரி. இது வந்து எல்லாருமே அந்த ஜின்னை பார்க்கலாம் அந்த ரூம்ல அந்த ஜின் இருந்துச்சுன்னா. ஓகேவா? இது வந்து அதாவது விவிட்டா பார்க்கலாம். ஸோ என்னன்னா அந்த ப்ரேயர் முடிஞ்சிட்டு he like 1 hour கழிச்சு திருப்பி அந்த ரூமுக்கு போலாம் அந்த மாதிரி. ஸோ எல்லாரும் போனாங்க. எல்லாரும் போயிட்டு they open the door. ஓகே, இவன் பிளான் பண்ணது, இவன் என்ன சொன்னா ஜின்னு வந்து அங்க தெரியும், ஜின்னு வந்து அங்க இருக்கோன்னு. இவன் கதவு திறந்து பார்த்தா there was a என்னது ஐயோ தலைமாட்டம் இருக்குமா, என்ன பேரு? பண்ணாங்கல். பண்ணாங்கல். அது வந்து ஒரு பண்ணாங்கல் அங்க இருந்துச்சு. என்னங்க ஜின்னு மாட்டோம் சொன்னா பண்ணாங்கல் மாட்டிடுச்சு. பண்ணாங்கல் குறி தப்பாயிடுச்சு. ஐயோ, you know there was a recent rumor in a church somewhere they thought owl was there. But they thought it was பண்ணாங்கல். Somebody sent me. இவங்க வந்து அது விரட்டுருக்கு வந்து பிரேயர்ஸ் பாட ஆரம்பிச்சாங்க. சர்ச்சிலையா? சர்ச்சா இல்ல ஏதோ டெம்பிள்ல என்ன அது இது கிட்ட தலையாட்டாரு. இது பண்ணாங்களா? அது பார்த்து அவங்க வச்சு எடுக்கிறாங்க இது பண்ணாங்க. அது அவர் இது பாட்டு காட்டிட்டு இருக்கு. மீ ரோல் because the owl's head was so big it didn't show the body. ஓகே, ஆமா தலை மேல இருக்குது வெறும் தலை மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு. இவங்க நினைச்சிட்டு அவங்க பாட்டு பாடிருக்கே அது தலை மட்டும் ட்ரீப்ல பறந்துகிட்டு இருக்கா. நீ யோசிச்சு பாரு, நீ அந்த நிலைமையில இருந்து என்ன நடந்துருக்கு. எனக்கு எப்படி சம்டைம்ஸ் பேரட் இப்படி ஆடும். ஓகே, சோ வந்து புண்ணாங்கல் உள்ள இருந்திருக்கு. ஓகேவா? நான் இந்த உஸ்தாடுக்கு வந்து ஷாக். நான் வந்து ஜின்ன தான் நான் எதிர்பார்த்தேன், என்ன இது வந்திருக்குன்னு. பெட்டிக்குள்ள போன வாய்க்கு வந்துட்டு நொங்கு சாப்பிட்டு ஓடி போயிட்டா. நோண்டி பாட்ட மாத்திக்கிட்டேன் சார்.
உனக்கு இப்ப இந்த மாதிரி பழமொழி வருது? பழமொழி படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இல்ல பாட்டி சொல்றேன் நினைக்கிறேன் அடிக்கடி சொல்லுவான் தெரியுமா, இரு நான் கதை படிச்சிட்டு இல்ல பழமொழி பழமொழி படிச்சுட்டு பழமொழி படிச்சுட்டு வரேன். டேய் இதெல்லாம் எங்க பாட்டி சொல்றது. உன் பாட்டி இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க பேசுறது நான் ரொம்ப observe பண்ணேன். உன் சைல்ட்ஹுட் செம்ம ஒரு சைல்ட்ஹுட். அதான் எனக்கு இந்த என் பாட்டி சொன்ன பழமொழி எல்லாம் நீ கேட்ட. இது பழமொழியா? அதை வச்சு ஒரு புக்கே பண்ணலாம். என்ன மாதிரி புக்குன்னு தெரியல. உன் பாட்டி வந்து பழமொழியும் சொல்லியிருக்காங்க, குஞ்சுமணியும் சொல்லியிருக்காங்க. ஒண்ணு காமசூத்திர புக்கு இருக்கு, இல்ல திருவள்ளுவர் book அவங்க இருக்கு. ரெண்டு ஆப்போசிட். அதே மாதிரி தான் என்ன மாதிரி தான். திருவள்ளுவர் பழமொழி எழுதுலடா. ஓ அப்படியா? திருக்குறள் தமிழ் தெரியாது. நானும் எதுக்கு ஓ பழமொழி திருவள்ளுவர் என்னடா எழுதுனாரு? திருக்குறள் தானே எழுதுனாரு. அதான் அந்த இது வரமே புரியாத தமிழ்ல ஒரு ரைமிங்கா. அகர முகர எழுத்தெல்லாம் அகர முதல்ல அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன். நீ கவலைப்படாத, ஆரம்பத்துல நானும் அப்பதான் படிச்சேன். அகர முகர அகர முகர என்ன அகர முகர துப்பாயி துப்பாயி துப்பிட்டு இருக்கும். அதான் சோ எனக்கு தெரியாது, அது அப்படிதான் வராது. சோ how does the பழமொழி go? அகர முகர எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஜெயம் ரவி படம் முதற்றே உலகு. இல்ல ஆதி பகவான் முதற்றே உலகு. தமிழ் தெரியாத எத்தனை பேர் நம்பியிருப்பானுங்க. கண்டுபிடிச்சிருப்பான். ஆதி பகவான் ஜெயம் ரவி படம் தானே. அவன் கூட உட்காரும்போது அந்த சிங்க் வந்துருச்சு நினைக்கிறேன். பழமொழியில் ஒரு சிங்கிள். சோ அந்த பினாங்கால் இருந்திருக்கு. ஓகே, சோ இப்போ வந்து இந்த உஸ்தாட்டுக்கும் இந்த பினாங்காலுக்கு தான் வந்து இப்போ பேச்சுவார்த்தை ஓடுது. நீ எதுக்கு இங்க வந்த, ஹூ ஆர் யூ, நான் வீல் அந்த மாதிரி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சொன்னா அது உண்மை, அது பறந்துக்கு தான் இருக்கு. டேய் எதாச்சும் ஒண்ணாச்சும் சொல்ல விடுறா. எல்லாத்தையும் மூத்திர வச்சா நான் ஃப்ளோட் பண்ணுவேன். நீ ஃப்ளோட் தமிழ் அப்படி சொல்லு. என்டியா திருப்பி சொல்லு. நான் உழுவேன். இல்ல பரப்பாய் என்று நினைத்தாயோ, நான் மிதப்பேன் நான் மிதப்பேன் என்று நினைத்தாயோ. அது மாதிரி இல்ல 2.0 அப்படிதான் பண்ணுவாரு. ஓகே, சோ இந்த ரெண்டு பேத்துக்கு வந்து வாக்குவாதம் ஓடிட்டு இருக்கு. சோ இப்போ உஸ்தாட்டுக்கு யுவர் ஆனர் நடுவுறியாது. நடுவரா அந்த உடஞ்சு போ நாக்காளி கொஞ்சம் சாமரியா அதான் ஃப்ளோல போயிட்டு இருக்கல. நான் பேசும்போது குறுக்க வந்தியா உஸ்தார் கேக்குறேனா? சோ ஓகே, நவ் இந்த பின்னாங்காலோட கதை சொல்லுது. இது எனக்கு என்னன்னா, இது படிக்கும்போது இதை வந்து ஒரு வியர்டான பொன்னவங்களுக்கு ஃபிளாஷ்பேக். அதான் இது தமிழ்நாடு இருந்தது. என்னது மிளையோட கதை. ஓகே, அப்ப இருக்குது தமிழ் படம் ஓடிரும். என்னது அவங்க தான் பேய்க்கெல்லாம் ஃபிளாஷ்பேக் வச்சிருக்காங்க. சோ இந்த பொன்னாங்கால் வந்து சொல்லுது. ஓகே, என்னன்னா இந்த பொன்னாங்கால் வந்து இதுக்கு முன்ன வந்து she was a pregnant woman. she was a pregnant woman where அவளோட கடைசி கதை சம்பந்திட்டு நான் சுருக்கி சொல்றேன். அவளோட கடைசி காலத்துல வந்து நீ சுருக்கி சொல்றியா? சோ அவளோட கடைசி காலத்துல வந்து ஜின் ரேப்ட். ஒரு ஜின் வந்து ஜின்னு கூட ரேப் பண்ணுது. ஜின்னு வந்து அந்த ஆக்சுவலி வந்து அந்த பிரெக்னன்டான வுமனை ரேப் பண்ணிட்டு. நீ ரேப்னு சொல்லு. என்ன சொல்லலாம்? எஸ்ஏ. ஓகே, அது பண்ணி முடிச்சிட்டு என்னது அந்த ஜின் காணா போயிருச்சு. ஓகே, காணா போயிட்டு தென் அந்த ஜின் வந்து இவளை கர்ஸ் பண்ணிருக்கு. 3 months லேட்டர் நான் வந்து என்னோட வாரிசை வந்து நான் எடுத்துக்குவேன் அந்த மாதிரி. விஜயவா? அவர் ஜின்னோட மகனா? அது ஏன் கதைங்க, நான் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு வச்சிருந்தேன். நான் போனேன். இப்ப தெரியுதா? நீ வேணான்னு சொல்லுவாங்க, அந்த ஆள் வந்துட்டே இருக்கான். தளபதி ஷோலாம் பண்ண அவர் ஓனருக்கு நீ ஷோ பண்ண, அவர் ஓனருக்கு த்ரிஷா பண்ணாரு. சோ வந்து இந்த ஜின் வந்து எஸ்ஏ பண்ணி முடிச்சோனே அதான் சொன்னிச்சுல, ஒரு 3 months கழிச்சு நான் என்னோட பையனை வந்து அவள் காமெண்ட் காலை ஜின் வந்து எஸ்ஏ படிச்சு முடிச்சிட்டாரு. எத்தனை பேச்சா? ஆமா, எஸ்ஏ முடிச்சிருச்சுல. எஸ்ஏ 40 marks question. so total damage. சோ வந்து இப்ப அந்த அவ இருந்த அந்த ஊர்ல வந்து அந்த ஊர் கிராமம் வந்து தே ஆல்ரெடி நோ இந்த மாதிரி அவளுக்கு நடந்துருச்சுன்னு. ஜின்னு ஜின்னா சோ அவளுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சுன்னு.
ஸோ இப்போ என்ன பண்ணாங்க, இந்த கதை நடக்கும்போது திஸ் வாஸ் ஃபியூ 100 years பிஃபோர், ஃபியூ 100 years பிஃபோர் நடந்த ஒரு கதை. ஓகே, ஸோ அந்த டைமில் வந்து அந்த வில்லேஜஸ், அந்த டிப்பிக்கல் வில்லேஜஸ் மைண்ட் செட் வந்து எப்படி ஆச்சுன்னா, ஓ நீ வந்து இந்த வில்லேஜுக்கு வந்து நீ வந்து ஒரு சாபத்தை கொண்டு வர போற, ஸோ நீயா இந்த ஊருக்கு போறியா இல்லை நாங்களா வந்து உனக்கு கொலை பண்ணிட்டு போறோமா, அந்த மாதிரி. இவ வந்து she doesn't want to leave the village because அவளோட ஹஸ்பண்ட் வந்து she is waiting for husband. அவன் வேற ஒரு இடத்துக்கு எங்கேயோ வேலைக்கு போயிருக்கான், வந்தோடனே நாங்கள் கிளம்பிடுவோம். பட் ஷி டோன்ட், பிகாஸ் and somehow she is pregnant, நான் வந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டேன். And one day these villages all plan பண்ணாங்க, நாளைக்கு வந்து let's kill her அந்த மாதிரி. ஸோ என்ன பண்ணாங்க, kill her நான் வந்து அந்த ஊர் நடுவில் வந்து they actually want to execute her. நாட்டாமே தீர்ப்ப மாத்து. இப்போ சொன்னது நாட்டாம தான் சொன்னது, அந்த ஊர் கத்துவ அந்த ஊர் நாட்டாம தான். ஸோ அவன் வந்து ஓகே இந்த மாதிரி பண்ணானு. ஸோ இந்த நைட் வந்து she was crying, she was praying. ஸோ இவ வந்து she got scared and then ப்ரே பண்ண ஆரம்பிச்சா. Then she decided நைட்டா வந்து நான் வந்து எஸ்கேப் ஆயிடலாம். they were staying அந்த ரிவர் பக்கமாக வந்து அந்த கம்பம் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த ரிவர்லேயே போட் ஏறி அப்படி தப்பிச்சிடலாம். எந்த அடுத்த வில்லேஜ் வந்து வில் சர்வைவ். This is the story of அந்த பிரெக்னன்ட் உமன். ஓகே, அந்த பிரெக்னன்ட் உமனா இப்போ கரண்ட்லாம் இருக்கிற அந்த பொண்ணாங்க. ஸோ வைல் அந்த நைட்டாக கிளம்பும் போது இந்த வில்லேஜில் இருக்கிற இந்த யங் பசங்க தரமா இல்லை ரத்தம் இருக்குல்ல, இது நான் வந்து கிறிஸ் மாதிரில அந்த மாதிரி கிறிஸ் மாதிரி ஒரு 4-5 பையனுங்க, வாலி பாய்ஸ் பையனுங்க வந்து ஓ நீ தானே இது, நீ இப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ரூம்ல புந்து அவளை போட்டு அடின்னு அடிச்சு what they did was, அவன் என்ன பண்ணாங்க, ஓகே அந்த வில்லேஜ் ரூமா கம்பங்க எப்படி இருக்குன்னா கீழே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும் தெரியுமா. ஸோ what they did, அவளை வந்து ஒரு ஸ்பேஸ் இருக்கும், என்ன அந்த படி வந்து மேலே ஏறி தான் உன்னோட என்ன சொல்றாங்க அந்த வாசல் கதவு இருக்கும். ஸோ வாசல் கதவு பக்கத்துல வந்து there's a window. அந்த வீட்டு உள்ளே இருந்து ஆக்சுவலி பின்னால தள்ளி அவளை வந்து அங்கே தொங்க விட்டு முடிய என்ன பண்ணாங்க, ஷேட் வெரி லாங் ஹேர், அவ முடிய அவ கழுத்திலே சுற்றி அந்த வால்ல வந்து ஆணி அடிச்சு அவளை அங்கே தொங்க விட்டாங்க. ஸோ இவ்வளவு வயலண்டா பண்றாங்க. அது அவங்களுக்கு அந்த டைம்ல என்ன தோணி இருக்கோ எப்படி சாவடிக்கிறதுன்னு. ஸோ அவங்க வந்து அடிச்சு தொங்க விட்டாங்க. she was still struggling and அந்த குரூப்ல வந்து ஒரு பையன் மட்டும் வந்து என்ன பண்ணிருக்கான், லைக் அவனுக்கு வந்து பாஸ் இல்லை, இன்னும் அது இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்தத்துல என்ன பண்ணா, he took அந்த பாரா நைஃப் எடுத்து சாப் நெக். ஸோ நெக்கை வெட்டினோடனே பொத்துன்னு பாதி உடம்பு மட்டும் அப்படி கீழே விழுந்திருக்கு. உளுந்தோடனே எல்லாரும் தெரிச்சு ஓட்டாங்க. ஸோ அந்த நெக்ஸ்ட் டே வந்து வில்லேஜில் பார்த்தோன்னே சரி எப்படியோ நம்ம வந்து அவளை என்னது ஊருக்கு தோட்டத்தை தான் போகிறோம், இதுவே வந்து சாவத்தேடிக்கு சொல்லி விட்டாங்க. ஸோ காலம் போக்கில் வந்து அந்த வீடு வந்து பிகேம் எபன் ஹவுஸ்ல, வீடு எபன். ஆனால் அவளோட தலை மட்டும் அங்கேயே இருக்கும், யாருமே வந்து அதை எடுக்கல. அது வந்து அந்த கேர்ஸ் நம்பிக்கிட்டு இருக்காங்க, தலை மட்டும் தான் அங்கே இருக்குன்னு. உடம்பு அது போயிருச்சுடா அவளை, அது எங்கே தூக்கி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த தலை மட்டும் அங்கே தான் இருக்கும். இப்போ அந்த ஜின்னு சொன்னா தெரியுமா, 3 மாசம் கழிச்சு அது என்னோட என்னோட சன்னை நான் போய் எடுத்துக்க போறேன்னு. அந்த 3 மாசம் கழிச்சு அந்த ஜின் வந்துச்சு. the jinn came, now the jinn got angry. என்ன பண்ணிருச்சு, அந்த ஊருக்கே வந்து சாபம் விட்டு எவ்ரிஒன் வந்து சீக்ல உளுந்து இறந்து அந்த ஊர் வந்து விதின் லைக் மந்தே வந்து அந்த அத்திப்பட்டின்னு ஒரு கிராமம் இல்ல, அந்த மாதிரி அந்த கிராமமே வந்து அழிச்சிருச்சு. நான் அழிச்சிட்டோன்னே இந்த ஜின் யோக்கிய புளுத்தி பண்ணது ரேப். இப்போ என்னன்னா, இப்போ அந்த ஜின் வந்து காணாம போயிருச்சா. நான் என்னது பெரிய யோக்கிய புளுத்தி பண்றது ரேப், ஒரு ஆக்ரோஷ் மாதிரி சாபம் விடுறாரா, சாபம் விட்டு போயிருச்சு. எனக்கு ஜின்னுலாம் பிடிக்காதா இல்ல அந்த இடத்துல இல்லைன்னு ஆசைப்படுறியா? இல்ல இருந்தா அது ஜின்னு தான் போட்டு தள்ளியிருப்பேன். ஸோ வந்து இந்த ஜின் கிளம்பிருச்சு. இப்போ அந்த வில்லேஜ் வந்து அபேண்டனான வில்லேஜா, வீடு அப்படியே காலம் போக்கில் வந்து மரம் செடியெல்லாம் வந்து அழிஞ்சிருச்சு. அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ என்னன்னா இவளோட வீடு மட்டும் வித் அவளோட வீடு அவள் தலை மட்டும் ஸ்டில் தான். ஆஃப்கோர்ஸ் காலம் போக்கம் அது வந்து அழிஞ்சிடும், ஆனால் அவளோட வந்து அவளோட அடையாளம் அங்கே இருக்கு. அப்புறம் வருஷம் வந்து ஆளுங்கலாம் வந்து 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 டெவலப் பண்ணி இப்போ இப்போ அந்த அவ இறந்து போன அந்த வீடு தான் வந்து இப்போ அந்த கிராஸ் போட்ட அந்த ஹாஸ்டல் ரூமு. தேச்சா மாத்திட்டாங்களா? இல்ல கிராஸ் போட்டது இல்லடா கிராஸ் போட்ட சொன்னா முதல்ல சொன்ன கிராஸ் ஸ்டோர் ரூம்னு, அது ஸ்டோர் ரூம் போட்டுருந்தாங்க. அது கிறிஸ்டியன் ஸ்டோர் ரூமா இருக்கலாம்.
கிராஸ் போட்ட கிறிஸ்டியன் அது ஸ்டோர். இந்த பஹாங்ல ஒரு கிறிஸ்டியன் அவங்க அங்கதான் தியேட்டர் வைக்கிறது. ஆமா அங்கே அது அது தெரியாதா? ஏதோ செயின்ட் வந்திருப்பாரு அங்க. செயின்டா இவரு ஹோஸ்ட் பண்ணாரு அவரா? எந்த செயின்ட் அது? அதான் ஹிண்ட்ரா போஸ் கூட இருப்பாரு. ஓ அந்த ஸ்டாண்ட் அப் பண்ணாலே ஹிண்ட்ரா போஸ், சுரேஷ், I only know Hindra. அவரோட ஃப்ரெண்ட்ல 3 பேர் ஒண்ணா பண்ணாங்கன்னா ஒண்ணா பேரே இப்ப மாமா சந்தேகமா இல்ல. 3 பேர்ல யார மாமா வச்சு ஜாமா வச்சு யாரு பூமா வரு? யார் ஜாமா யார் பூமா? அது ஹிண்ட்ரா போஸ். இப்ப நீ அப்படியே விட்ட இதனாலதான் பேரு மாமா ஜாமா போவா. சோ ரிலேட்டிவ் வந்துட்டானா இப்ப இந்த உஸ்தாத் கேக்குறான், இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, நீ இன்னும் இங்க இருக்கனே? என்னது அப்பதான் வரி வரியா பிரச்சனை என்னன்னு சொல்ல. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன அது நடந்து முடிஞ்சிருச்சா? இப்ப என்ன பிரச்சனை? இப்போ இவளுக்கு என்னன்னா, இவ இறந்ததுக்கு ஆக்சுவலி காரணம் என்னன்னா அந்த ஜின்னு வந்து எஸ்ஏ பண்ணனால தான் வந்து இந்த காரணம். இவ என்னன்னா, அந்த ஜின்னு இங்க வராத வரைக்கும் நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். யார் இந்த ரூம் வந்து ஆக்குபை பண்ணாலோ இல்ல இந்த இடத்த வந்து என்ன சொல்றாங்க வேற ஏதாச்சும் வந்து பில்டிங்கோ கான்செப்ட் பண்ண போறோம், I'll still disturb them. இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காவ. எனக்கு அழிவே இல்லை. ஆக்சுவலி ஆமா வீல்வே தாய் சொன்ன தெரியுமா, அதுக்கு ப்ரூஃப் பண்ணியிருக்கா. ஸோ வந்து இப்போ நான் இப்போ உஸ்தாட்டு அந்த ஸ்கூலில் இப்போ இந்த டீச்சரு மேனேஜர்லாம் டிஸ்கஷனு, இப்போ இது என்ன பண்ணுறது இந்த மாதிரி அந்த மாதிரி பஞ்சத்துரு யாரெல்லாம் அந்த போலீஸ்க்கு அப்புறம் கை தூக்குங்க. நான் கையை தூக்கல, அது வந்துச்சு. கை தூக்கு எடுத்து இல்லை ஸோ இப்போ இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ இது வந்து எப்படி வந்து என்னதை டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு. அண்ட் தென் தே ஆக்சுவலி ட்ரைட். பெரிய பெரிய மஸ்தான்லாம் கொண்டு வந்து ஓகே எப்படியாச்சும் இவ்வளோ வந்து வெளியாக்கலாம்னா, மஸ்தான்னா வந்து ஒரு ஆக்குபேஷன்ல அவங்க தான் வந்து கிங் அந்த மாதிரி. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரல் டேர்ம். ஸோ இவ வந்து ரூம் விட்டு போக மாட்டேங்கிறா, போக மாட்டான். அவன் வந்து அங்கேயே ரூம் வச்சு மூடிட வேண்டியதானே? அதுதான் இதுக்கு மேலே நடந்துருச்சு. ஆனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு அந்த ஹாஸ்டல்ல. என்ன காற்று மட்டும் தான் வருது. அவனுக்கு ஒன்றுடா. அதுக்கப்புறம் கதைலாம் வரும்போது வந்து இதுதான் சொன்ன குறுக்கு கேட்காது. புளிஞ்சு எடுக்கிறதுல வந்து அப்பா கதை முடிய போது ஒரு கேள்வியே வரலன்னு, கதை முடிய போது அப்பா வரலன்னு நினைச்சேன். இவன் சொல்லும் போது இல்ல காலர் இருப்பு கேட்பாம அதை முடிச்ச பிறகு 1/2 மணி நேரம் காலர் 2 மணி நேரம். ஓகே ஸோ இப்போ என்னன்னா நான் சொன்ன நிறைய பேர் வந்து அதை என்ன சொல்றாங்க வெளியாக்க பார்த்துருக்காங்க, ஒண்ணுமே நடக்கல. அப்புறம் காலம் போக்கில் வந்து they decided they can't do anything. அந்த ஜின் வந்தா தான் இவளை வெளியாக்க முடியும். இப்போ அந்த ஒரு உஸ்தாத் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணல, இவன் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அந்த ஜின்னு யாருன்னு இவன் தேட போயிருக்கான். ஸோ தேட போயிருக்கானா காலம். இப்போ இந்த கதை எழுதுனது வந்து அந்த ஹாஸ்டலில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு. இப்போ இந்த பொண்ணு எழுதுனது வந்து இப்போ வந்து அவள் வேலை செய்கிறாவ. ஸோ அவள் காலேஜ் நடக்கும் போது நடந்த ஒரு சம்பவமாக சொன்னான். இப்போ அவள் காலேஜ் விட்டு போகும்போது வரைக்கும் அந்த தே couldn't do anything. அது வந்து அங்கே தான் இருக்குது. ரீசெண்டாக வந்து அவள் வந்து என்ன அப்டேட் கொடுத்துருந்தானா, இந்த உஸ்தாத் பேர் ஜின்னை தேட போயிருக்காங்க, இந்த உஸ்தாத் டைட், அந்த உஸ்தாத் செத்து போயிட்டான். அது வந்து அவன் தேடுற ப்ராசஸில் வந்து இறந்துட்டான். நவ் தே ஆர் இன் என்ன ப்ராசஸ்னா அந்த ஹாஸ்டலில் வந்து ரீலோகேட் பண்ணான். அதான் ஹாஸ்டல் தூக்கி மாற்றல, அங்கே தங்குறவங்க எல்லாமே வேற ஒரு லேண்டில் வந்து பில்டிங் கட்டி நீங்கள் இனிமேல் இங்கே தங்கிக்கிங்க, இது வந்து அபேண்டனாக வந்து நம்ம விட்டுடலாம் அப்படின்னு வந்து அவ கடைசியாக போட்ட ஒரு அப்டேட். போக போறியா? நீ போலாம். அது வந்து இது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆர்டிக்கலாக வந்த ஒரு கதை. அது வந்து காட்டு நடுவில் வந்து ஒரு அபேண்டனான ஒரு பில்டிங், ஒரு 3 floor பில்டிங் மட்டும் இருக்கும். ஆக்சுவலி இந்த மாதிரி நீ கதை சொல்வது எனக்கு ஒரு காரியம் இருந்துச்சு. இது வந்து பாகிஸ்தான் நடந்துச்சு. பாகிஸ்தான் நடக்கும்போது இருந்திருக்கா எனக்கு அவருக்கு நடந்தது இல்லைன்னு தெரியல. ஆனா இந்த இடத்துல நடந்த கதை வந்து apparently a few people, இது வந்து இந்த குரூப் வந்து கதை. ஸோ தே வென்ட் ஆன் பாகிஸ்தானுக்கு வந்து ட்ரிப் இருக்காங்க. பாகிஸ்தானுக்கு அந்த காலத்தில் போயிருக்காங்க. ட்ரிப் போகும்போது அந்த என்ன மரம் சொல்லுவாங்க, அந்த புளிய மரமா, அரச மரம் இருக்கு, புளிய மரம் இருக்கு, ஏதோ ஒரு மரம் இந்த இதுல இருக்குமே, அப்போ புளிய மரம் தான். சரி, அந்த மரம், அந்த மரத்துக்கு வந்து it was surrounded by water. ஓகே, மரம்னா தண்ணி இருக்கு தான் செய்யும். மரம் நடுவில் இருக்குல்ல, இட்ஸ் சரௌண்டட் பை, சுத்தி வர தண்ணி தான் இருக்கு. ஓகே, மரம் தண்ணி தான் இருக்கும். நடுவில் பேசாத சொல்லியிருக்கேன். சரி, இந்த குரூப்புக்கு ஒரு பேர்
பூவனும் கிறிஸும் போனாங்க. மஞ்சுமல் பாய்ஸ் இப்போண்டா மஞ்சுமல் பாய்ஸ்ல இல்ல. நம்ம குஞ்சுமல் பாய்ஸ். சரி பூனன் கிறிஸ் அண்ட் ஜீவன் வீடா இல்ல ஜீவன் பரவாயில்ல. இப்போ நம்ம 3 பேர் ஒண்ணா டிராவல் பண்ணோம். நம்ம ஆக்சுவலி வந்து தெரியுமா, நம்ம சொன்ன கதையில நம்ம 3 பேர் எந்த ஒரு கதையில வந்ததே இல்லை. சரிப்பா இந்த கதையில நீ ஏதோ சொல்ற. சோ பூனன் கிறிஸ் ஜீவன் வந்து பாகிஸ்தான் போயிருக்கீங்க. ஆத்து அந்தி ஆகோமே பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான் எப்படிதான் பண்ணாங்க கலாச்சாரம் சார். நீங்க விடுங்க, நான் விடுறேன். நான் ஒண்ணும் பண்ணல. அங்க போயிட்டு பாகிஸ்தான் போயிட்டு அம்மா சாம்பார் கிடைக்குமா? பாகிஸ்தான்ல சாம்பார் நம்மள பார்த்து செம்ம ஃபிகர்னு சொல்லுவாங்க. அப்படிதான் படத்துல சொன்னாங்க. எல்லாமே நீ அந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கிற. அப்படிதான் அவங்கள பாக்குறாங்க. நம்மள பார்த்து வா திஸ் கைஸ் ஆர் டஃப் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. அப்பலாம் பிரேவ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. செம்ம பீஸ்னுவாங்களா? செம்ம பீஸ். நம்ம காம வெறியிலயோ 10 அவங்க பாக்குறத ஏன் சொல்ல மாட்டேங்கிற? அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துறேன். யாரு? அந்த பாகிஸ்தான்காரன். முதல்ல ஒன்னு நிறுத்த சொன்னாலும் அவங்க நிறுத்துவாங்க. சரி பாகிஸ்தான்ல பூனன் கிறிஸ் ஜீவன் வந்து ட்ரிப்க்கு போயிருக்காங்க. சோ ஒரு நாள் வந்து ராத்திரி வந்து அவங்க லேப்பா பண்ணும்போது பூனன் வந்து ஒரு பெண் பார்த்தார். ஐயோ த்ரிஷா பாகிஸ்தான்ல இருக்கு. நம்ம ஏன்டா பாகிஸ்தான்ல இருக்கோம்? நம்ம ஊர் சுத்த போறோம். மயிறு கேக்குறாம இருக்கேன். முத நம்ம யாரு கதையில நம்பலே இல்ல. பேருக்கு சொன்னா அவங்க எங்க இருக்கிற கேள்வி வேற. ஓகே முடியல. நம்ம யாரா பாகிஸ்தான்ல முத கேக்குறாம இருக்கேன். ஒரு கேள்வி தருவா. ஏன்னா நான் யோசிக்கவே இல்லை. ஆமா திஷா இருக்கா பின்ன நம்ம போல கதையில நம்பலே இல்லடா. இவன் தாண்டா சொன்ன. நான் கொஞ்சம் உண்மையிலேயே நான்லாம் வந்து இமேஜினேஷன்ல டீப்பா போயிருவேன். தெரியும், பார்த்தாலே தெரியுது. ஓகே சோ பூன் வந்து த்ரிஷா பார்த்துட்டான். த்ரிஷா பார்த்து but he only saw Trisha at the reflection of the water. ஐயோ செம்ம ரொமான்டிக். Yeah, but Trisha was த்ரிஷா போயிட்டு பாத்துர்க்கேன். actually ஆமாவா actually நான் சொல்ல வேணாம். Trisha was on top of the நீ இப்படி போய் பார்க்கும்போது ஓ இங்க தெரிஞ்சு she was அது நிப்பல் இல்லையா? என்ன ஷைன் அடிச்சிட்டு இருக்க? ஏய் சிரிச்சா முகமா தெரியுது. இன்னும் புள்ளிட்டாவா இருக்கு. கண்ணாடியா வச்சிருக்க, கல்லு வச்சிருக்க. ரிப்பல்ல தண்ணி ரிப்பல் பண்ணுவாங்க. அதுடா வேற ரிப்பல்ல த்ரிஷா மேல உட்கார்ந்திருக்காங்கன்னு தெரியுது. சோ நீ அப்படியே மேல பார்த்திருக்க. And obviously because you like Trisha so much you are enchanted by her. So Trisha வந்து உன்னை வந்து வான்னு சொல்லிட்டு உன்னை கூட்டிட்டு போயிருச்சு. வா I love it. அப்படி உன் படத்துல வந்து ஆமா ஜெயம் ரவி மாதிரி என்ன அந்த பாட்டு என்ன அத பாத்து அந்த ஜெயம் அந்த கீழ வந்து போயிட்டு வர என்னது கீழ வந்து அந்த வீட்டு மொத படம் கவிதையே தெரியுமா அந்த மாதிரி ஜெயம் ரவி எல்லாம் பாட மாட்டாரா? வா எல்லாம் கவரா. உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரே ஒரு கதை வச்சு 2 ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நீங்க 2 பேரும் படம் பண்ணிட்டு வாங்கடா பாப்பா எந்த நல்லா இருக்குமே. ஸோ வந்து தியேட்டர்ல ப்ரீவியூ ஓடுதான். ஹீரோ வரானா தந்துட்டு எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு ஐ எம் லவ் வித் யூ உன் கதை கிறிஸ்டோட ஓசின் பாப்பா எனக்கு உனக்கு பிடிச்சிருக்கு மாடி சரி இது ஏதோ கதற ஒரு கேங்ஸ்டர் என்னடா பண்ணி வச்சிருக்க தியேட்டரோட தான் தியேட்டர்ல அந்த படம் தான். ஆமா இங்க செம்மையா இருக்கா அது தியேட்டரோட என்னோட ஓடிடி ட்விட்டர்ல இட்ஸ் a good movie யா எல்லாரும் நல்லா தெரியுங்க ஸ்லோ படம் சொல்லி படம் பண்ணேன். அப்புறம் சோ த்ரிஷா வந்து எனக்கு கூட்டிட்டு போயிருச்சு. நம்ம 2 பேர் என்ன பண்ணா பையன் போயிட்டு வரேன். நம்ம வந்து ஒரு half an hour கழிச்சு பூனை காணோம். முடியல. சோ பூனை தேடி போறோம். தேடுறோம் பூனை காணவே காணோம். ஆனா சரி பூனை இங்க போயிட்டா மறுநாள் இங்க வந்துடும் சொல்லிட்டு நம்ம ஹோட்டல்ல வந்து திருப்பி வந்துட்டு உட்காந்துட்டோம். போய் பார்த்தோன்னே ஹோட்டல்ல இருந்து பூனை இருக்கான். ஆனா he looks very skinny. இவ்வளவு பண்ணிருக்கியா? கதற ராத்திரி என்ன அந்த இது டிராகன் ஒரு தடவை கூட நோ சொன்னது இல்ல. நீ என்னது கதற அடிக்கும் நோன்னு சொன்னது இல்ல. ஒன்ஸ் மோர் கேட்டனா so apparently he looks அப்படி அழிவி போய் இருக்கானா. we call the cops all and he died la on the spot. Yeah, he died already. He looks basically mummified. பாவர்லியே
ஃப்ளவரா? கதையில அதுல வச்சிருக்கணும் என்னது பூ. பாகிஸ்தான்லாம் எனக்கு அவன் பூ தேடி தான் போனான். அதோ உண்மைதான். ஸோ பூ நம்ம தேடி போய் பணமாயிட்டியே. so நம்ம வந்து police station where the police suspected us murdering him. ஓகே. So then we went to the police station and we told what actually happened. அப்ப அவன் கேட்டா நீ இந்த மரத்துக்கு அடியில் தான் இருந்தீங்க. So, ஆமா அவன் அங்கே யூரின் போயிட்டு வந்தான். ஓ அப்ப யூரின் போயிடுவோம் வந்து வந்துச்சு. ஓ in the let us go. And we were like obviously wondering what happened to Pooran. So there's a legend apparently in the story that many years ago Trisha was one of the most beautiful girl in that Pakistan village. ஸோ த்ரிஷாக்கு வந்து அன்னைக்கு வந்து கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் நடக்கிற நாள்ல இருந்து மாப்பிள்ளை பேர் வந்து விஜய் நினைப்போம். விஜய் சரி தளபதி நினைப்போம். தளபதி. சரி தளபதிக்கும் த்ரிஷாக்கும் கல்யாணம் நடக்க போகுது. ஆனா தளபதிக்கு என்ன பிரச்சனைனா என்னது அவருக்கு ஏற்கனவே ரொம்ப நட்டி இருக்கு. இது வன்மம். இது பியோர் வன்மம். நீ பிளான் பண்ணி தான் இத சொல்லியிருக்க. இல்ல நான் ஒத்துக்கவே மாட்டேன். It's the 4 wives. அப்போ 4 wife. என்ன அதுக்கு மேல அவங்க So Trisha was apparently the second wife. சத்தியமா நான் நினைச்சு கூட பார்க்கல. தளபதி பேரை மாத்திக்கலாம். நீ தளபதிக்கு வருத்தப்படல, த்ரிஷாக்கு தான் வருத்தப்படுற. ஆமா. Trisha வந்து what happened was இது வந்து ஊரு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. அந்த wife வந்து பெர்மிஷன் கொடுத்துட்டாளாம். செகண்ட் மேரேஜ்க்கு. செகண்ட் மேரேஜ் பெர்மிஷன் வருது. You have to get the permission of the first wife. த்ரிஷா வந்து அன்னைக்கு வந்து கல்யாணம் பண்ண நாள் வந்து like you know they going to nikah her, right? She didn't show up and Trisha was apparently killed. ஐயோ வட போச்சே. So Trisha was killed but Vijay also was killed. So apparently the wife, the first wife இருக்குல்ல, அது வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அவளுக்கு வந்து பிடிக்கல, இது பண்ணது பிடிக்கல. So she actually used the brother to murder Trisha and murder the Vijay. She killed Vijay lah. So ரெண்டு பேரும் பிளான் பண்ணி இப்படி திருப்பி இருக்காங்க. But what happened to Trisha's side is this guy took advantage of Trisha. Okay, so எப்படி நான் டீட்டெயிலாக சொல்லுவா. சரி எனக்கு புரியுது. நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்லுவா. நான் வந்து இவ்வளோ what happened was, so apparently in that village they believe a bride that's supposed to get married and not getting married, it's like they didn't discover them dying. Like இதான் முகூர்த்த நேரம்னா அந்த முகூர்த்த நேரத்தை 1 மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ இறந்தது முகூர்த்த நேரம். So 1 hour before she apparently இல்ல எனக்கு வந்து மூத்திர நேரம். முகூர்த்தம் இல்ல புரிஞ்சிருச்சு. தமிழ் அவ்வளோ வராது. நான் கஷ்டப்பட்டு பேசிட்டு இருக்கேன். So the case, any girl that's supposed to get married 1 hour before wedding, so Trisha she becomes a haunted person. So Trisha as a என்னது அந்த spirit is always looking for a husband to get married with. So that's why she keeps ஆனா அந்த தோப்பு மரம் இருக்குல்ல அங்க இருக்கிற, so யாரும் அங்க போக மாட்டாங்க. ஆமாவா? நம்ம 3 பேர் போனோம்ல. இப்ப நம்மளுக்கு வரல. இது ரிவர்ஸ் மன்மதன்டா. நம்மளையும் போடல, அவன மட்டும் போட்டுருக்கு. நான் தான போய் ஒண்ணு கடிச்சேன். நம்மள ஒண்ணு நீ நான் ஒண்ணு கடிப்போ நீங்க அங்க உட்கார்ந்து இருந்தீங்களா 2 பேரும்? நம்ம ஒண்ணு கடிக்கல. நம்ம போதே அடிச்சிட்டோமா? அப்ப தேச்சா வரல. நம்ம போதே ஹோட்டல்ல அடிச்சிட்டோம். ஓகே டீடைல் நான் ஃப்ரெண்டை விட்டு தனியா அடிக்க மாட்டேன். நான் ஒண்ணு போனாலும் ஒன்னா தான் அடி. எப்படி ஒன்னா அடிப்பியா? அடுத்த வாட்டி உன் கூட நான் மாத்துக்கு வரலடா. நீயா போனா நான் வந்து அந்த இடத்துல உட்காந்துருக்கேன், அடிச்சுட்டு வந்துட்டு நீ ஆர்என்ஆர் போனா இதான் பண்ணுவியா? சரி கிராப்ல போகும்போது எப்படி போவ? பேசஞ்சர் கூட்டிட்டு போவியா? பேசஞ்சர் என் ஃப்ரெண்ட் இல்ல. சரி தண்ணி அடிச்சா ஒன்னா தான் அடிக்கிறோம். பேசஞ்சர் கூட தண்ணி அடிச்சிட்டு இருக்கேன். பேசஞ்சர் ஃப்ரெண்ட் ஆக்கலாம்ல. அவன் தண்ணி வாங்கி கொடுத்தா ஃப்ரெண்ட் ஆயிடுவான். வாங்கி கொடுத்தானா? அப்ப நீ வாங்கி கொடுக்க மாட்டியா? அவனே ட்ரிப்பு காசு கொடுக்கணும், அவனே சிப்பு கொடுக்கணும், அவனே வாங்கி கொடுக்கணும். ஆக்சுவலி கிராப் இன்னொரு ஆஃபர் தரக்கணும், கிராப் ட்ரிங்க்னு. ஸோ வந்து டிரைவர் வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் ஆஃபர் பண்ணணும். லைக் பார்ட்னர் இல்லாட்டி குடிக்கிறதுக்கு ஆள் வேணும். நீங்க என்னென்ன பண்ணுவீங்கன்னு நல்லாவே அதாவது அது பண்ணாம இருக்கீங்க. அவங்க பண்ணது see lot of things right, it's not that can't be done. நடந்தா நான் அவன தானே he will be misused to the max. அது நம்மளே இப்படி யோசிக்கிறோம்னா அவன் மொத்தம் எப்படி கிரிமினலா யோசிக்கிறோம், இப்படி யோசிப்பான். புதுசா வருதான் கிராப் நைஃப். எதுக்குறது? உங்க வீட்டில் வந்து சமைக்கும் போது கத்தி வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பிளண்டா இருந்துச்சுன்னா அந்த சர்வீஸ் வந்து கிராப்ல இருக்கும். இதுதான் நவீன மூட்டை மிஷின். அதுக்கு பத்தி ஒரு மிஷின் வாங்கி எப்படி தேய்ச்சி
அதை போய் முடிக்கல. அவ தேய்ச்சிக்கிட்டு என்ன பண்றீங்க? நாங்க நிறைய சர்வீஸ் வச்சிருக்கோம். கத்தி வந்து பிளாண்டா இருக்கா, அதை வச்சுக்கோங்க. அவ 5 நிமிஷம் வந்து இப்படி அது இதுக்கு 50 வெள்ளி. நம்ம ஐடியால செம்ம ஐடியா இல்ல, இதை முட்டாள. இல்ல வேற மாதிரி இப்ப இந்த மாதிரி சர்வீஸ் என்ன சொல்லுவோம்? இப்ப நான் வந்து ஒன்னு சொன்னேன், உனக்கு இந்த மாதிரி கிராப்ல ஒரு சர்வீஸ் வேணும். கிராப்ல எந்த சர்வீஸ்? கிராப்ல முக்கியமா என்ன சர்வீஸ் தெரியுமா? கிராப் சர்வீஸ் தான் வேணும். Oh, you know what service I want? It's like you can go slap a person. இப்படி You pay them. It just கிறிஸ் வந்து 10:30 வர்றானா, அவன் வந்து 10:30 வரலாம், 10:31 வந்து அவனை போய் ஆற. யார் அறியணும்? இல்ல கிராப்லலாம் கிராப் டிரைவர் அறியணுமா? இல்ல நீ வந்து like you can go slap my friend. So I hire you to slap him at 10:31. Actually, you know what we do? Damn good Grab service, police. Think about it. When you need an emergency, you just order police to come check on you. Instead of calling 911, you can do it through Grab. Oh. Yeah, right. I would like to call the police. Yeah. Arrest me, please. Yeah. Only female. Hey, வர நானும் முழிக்கிறேன் எதுக்கு? Chris. நான் வந்து ஒரு புது சர்வீஸ் கொண்டு வரலான்னு இருக்கேன். இது யோசிக்கும் போதெல்லாம் வந்து கிராப் அதுவே அலர்ட் பண்ணிடும், உன் டிரைவர் காம வெறியில இருக்கான், காடி விட்டு வெளியே இருக்கு. It's a horny, like people should give 5-star review, right? One of the star is How horny is your driver? அது நெகட்டிவ்ல இருந்தாதான் நீ நல்லவன். அது ஒரு 5 ஸ்டார் வந்துச்சுனா அதுல 5 ஸ்டார் வந்துச்சுனா இப்படி இருக்கீங்க. எப்படி உள்ள வரவங்க வாங்க உள்ள டச் அண்ட் கோனா என்ன பண்ணுவீங்க? டச் அண்ட் கோ RFID-யா? ஒன்னு இப்படி ஸ்கேன் பண்ணோம், இன்னொன்னு அப்படியே ஸ்கேன். பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்த மாதிரி எனக்கு சந்தேகம் பண்ண உனக்கு. இல்ல கன்ஃபார்ம் இனிமே நான் சந்தேகம் வைக்கிறேன். கன்ஃபார்ம் இருக்கு. சரி, நம்மளுக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு காலர் வந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு காலர் வந்திருக்காங்க. இந்த காலர் போன வாரம் வந்து கீழே இப்படி உட்காந்து கதை கேட்டுட்டு இருந்தேன். பட்டு நான் தூங்கிட்டு நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாவா? அதனால இந்த வாரம் வந்து கேப்பை திருப்பி வச்சிருக்கேன். நான் தூங்கிடுவேன். சோ வாங்க இந்த வாரம் காலர் போலாம். ஹலோ அந்த கதை மாதிரி. ஹலோ ஹலோ ஹாய் கிரிஷ். ஓ, கண்டுபிடிச்சிங்களா? ரொம்ப என் வாய்ஸ் ரொம்ப எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீங்க கொஞ்சம் ஃபேமஸ். சரி கொஞ்சம் லெங்தா இருக்கலாம்னு பார்த்தேன். பரவாயில்ல. எனிவேஸ், பட் பை தி வே உங்க சிரிப்பு நல்லா இருக்கு. என்ன ஷோ பண்ணிட்டு இருக்கோம்? புரியல சொன்னா மெட்ரிமோனியா? டாஸா மெட்ரிமோனியா? அது எனக்கு புரியல. குடிசிக்கமா அப்பதான் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். பட் எனிவேஸ், ஓகே. என் பக்கத்துல கட்டம் போட்ட என்னன்னு கேட்கல. இல்ல அதுல நம்மள இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் வரோம். சோ என் பக்கத்துல வந்து கட்டம் போட்ட சட்டை பூனன் இருக்கான். ஹலோ. ஹாய் ஓனன். அது ஊனனா? டாவ்யூ. ஆமாங்க, டாவ்யூ தாங்க. அங்கிட்டு ஓனன் நல்லா இருக்கு. பூனன் நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? சரி, அவன் கிடக்குற டாவ்யூ. அங்கிட்டு வந்து ஸ்டாவாஸ் சட்டை போட்ட ஸ்டாவாஸ் பையன் இருக்கான். இவன் ஹாய் ஜீவன். சோ நீங்க உங்க பேர் என்ன? நீங்களே உங்களுக்கு பேர் வச்சிருக்கீங்களா இல்ல உண்மை பேர் தான் சொல்ல போறீங்களா? இல்ல, நான் உண்மை பேர் சொல்லல. பட் எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன், which is மீரா. நில்லுங்க எல்லாத்துக்கும் சொல்லாதடா. என்னடா அவங்க மீரா அப்படி சொல்லல. அவங்களுக்கு தெரியும் நான் அப்படி சொல்ல மாட்டேன். பேர் மீரா. ரொம்ப பிடிச்சிருக்கு. வர நீ சாதாரணமா பேசுறாலே ஒரு மாதிரியா தான் இருக்கு. நான் ஒரு பேர் வச்சிருக்கேன், என் பேர் மீரா. ரொம்ப பிடிச்சிருக்கு. மீரா அப்படிதான் இருந்துச்சு உங்களுக்கு? அப்படியா இருந்துச்சு? சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க. ஆக்சுவலி அப்படிதான். சரி, அப்படி வச்சுங்க. மீரா உங்க ஸ்மைல் வந்து பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சோ நான் என் வேலையை பண்ணி. இல்ல, அதுக்கு முன்னாடி அவங்க பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்லவே இல்ல. நான் அதான் கல்யாணம் ஆச்சு. உங்களுக்கு கல்யாணம் ஆச்சா? பாய் ஃப்ரெண்ட் இருக்கா? இல்ல சிங்கிள். சிங்கிளா? உங்களுக்கு என்ன வயசாது? நான் கன்ஃபார்ம் டாஸா மேட்ரிமோனி தான். இல்ல உங்களுக்கு என்ன வயசாது? ஏங்க வயசுலாம் சொல்றீங்க? இல்ல உங்களுக்கு ஏறக்குற என்ன வயசா இருக்கு? நான் கிறிஷ் வந்து ஒரு வயசுல இருக்கு. அக்கான் கூப்பிடுறதுக்கா தங்கச்சின்னு கூப்பிடுறதுக்கா நான் சொல்ல கேக்குறேன். யாரெல்லாம் கூப்பிடுறாங்க? மீரானே கூப்பிடுங்க. மீரா. எனக்கு வந்து ஜீவனோட வயசு தான். ஜீவனோட வயசா? ஐயோ, கழட்டி கழுவியா? அப்பனா நீங்க எனக்கு அக்கா. நான் அவங்கள சொல்றேன். அக்கா என்ன சொல்றாரு? நீங்க என்ன கலாய்ச்சீங்களா? ஜீவன கலாய்ச்சீங்களா? ஒன்னதான் கலாய்ச்சேன். 2 பேர் மூஞ்சில செட் அடிச்சு பாருங்க.
நான் வந்து பப்ளிக்கா சொல்லிக்கிறேன், எல்லா தமிழ் பெண்களுக்கும் எல்லா இந்தியன் பெண்களுக்கும் நான் ஒரு அண்ணன். அப்ப கல்யாணி அண்ணனா? கல்யாணிக்கு தவறு. மலேசியா கல்யாணி தவிர்த்து எல்லா பெண்களும் தமிழ் பெண்களும் அவங்களுக்கு நான் அண்ணன். நான் வந்து எல்லாத்துக்கும் அண்ணன் நானும் ஒத்துக்கிறேன். எக்ஸப்ட் த்ரிஷா, பூஜா ஹெக்டே, அது எல்லாரும் ஒரு 10-15 பேர் லிஸ்ட்ல இருக்காங்க. ஓகே சரி மீரா சொல்லுங்க, என்ன கதை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? என்ன கதைன்னா, நான் வந்துட்டு பிஎல்கேல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு கதை. ஐ டோன்ட் ரிமெம்பர், ஒரு யாராவது சொல்லியிருக்காங்களா எனக்கு தெரியல இது வரைக்கும் பாப்பாப்ல. So this is something happened to me and I experienced in the PLK camp. So what happened is, PLK வந்துட்டு you guys know it's inside the காட்டுக்குள்ள இருக்கும், and then it's very கிறிஸ்டியா இருக்கும். the location ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். So எனக்கு கிடைச்ச டைம் வந்துட்டு அப்படிதான் இருந்துச்சு. which is என்ட்ரன்ஸ் சுடுகாடு. அந்த சுடுகாட்டுக்குள்ள தான் நீங்க வந்துட்டு போகணும். அந்த சுடுகாட்டு தாண்டி போனாதான் என்னோட கேமே வரும். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். So and then அந்த as usual கேமுக்குள்ள போனோனே இல்லைங்க, மணிரத்னம் கதையா சொல்லிட்டு இருக்கிறா. ஷார்ட் வந்து பிசிஸ்ல வந்து இது சினிமா உட்காந்துருக்க. அம்மால இதான் சினிமா அந்த மாதிரி உட்காந்துருக்க. இல்ல சீன் இமேஜின் பண்ணல. வெளியே சொல்லல. ஸ்டார்டிங்ல டைனோசர் படத்துல அவங்க அப்பா அப்படி கவ்விட்டு எடுக்கிறது டைட்டில் கார்டு ஓப்பனிங் சுடுகாடு. ஆமா, ஓப்பனிங் சுடுகாடு சூப்பரா இருக்கும். சோ அதுக்கப்புறம் as usual அங்க போனதுக்கு லைக் ஃபர்ஸ்ட் வீக் தப்பி மாதிரிலாம் கொடுப்பாங்க. and then we will settle down everything, right? and then அங்க வந்து ஒரு லைக் நம்ம சாப்பிடுறது லைக் கெதர் பண்றது எல்லாமே வந்துட்டு ஒரு டேவான் மாதிரி இருக்கும். அங்கதான் வந்து தக்லீமா எல்லாமே நடக்கும். எல்லாமேனா சாப்பாடு கக்கா சுச்சா எல்லாம் அங்கதானா? இல்லமா, டாய்லெட் இருக்கும், சாப்பாடு இது இருக்கும். எல்லா இடத்துல ஒரே இடத்துல பண்ணா ஒரே இடத்துல பண்ண மாட்டாங்க. ஒரு இடத்துல எல்லாம் ஒருமை சாமி இல்ல. அங்க என்ன நடக்கும்னா சாப்பிடுறது, தக்லீமா, and then group activities அதெல்லாமே அங்க நடக்கும். and then அது பக்கத்துல வந்துட்டு வாஷ்ரூம், ஐ மீன் பாத்ரூம் இருக்கும், டாய்லெட் இருக்கும். ஸோ கொஞ்சம் தள்ளி இருக்கும், அப்படி இருக்கும் அந்த அரேஞ்ச்மெண்ட். ஓகேவா? ஸோ பிஎல்கேல வந்துட்டு லைக் 4 குரூப்ஸ் இருப்பாங்க. அல்பா, பிராவோ, சார்லி அண்ட் டெல்டா. எல்லாருமே குரூப் வரையா உட்காரணும், சிட் பண்ணணும். அப்போ அந்த நைட் வந்து தக்லீமா நடந்துட்டு இருக்கு. தக்லீமானா என்னது? தக்லீமானா இது வெல்கமிங் ஸ்பீச் மாதிரி. அட்ரஸிங் ஸ்பீச் இஸ் தக்லீமா. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க அந்த போன்ல ஸ்பீக்கர்ல பேசுறீங்க இல்ல? ஸ்பீக்கர்ல தான் பேசுறேன். ஏன் வேலையா? கரெக்ட். உங்க வாய்ஸ் வந்து ரொம்ப எக்கோவா கேக்குது. சோ ஐ நீட் யூ டு டர்ன் ஆஃப் தி ஸ்பீக்கர். எத்தனை வாட்டி சொல்லி இருக்கும் இந்த மாதிரி பண்றது தப்பு தப்பு தப்புன்னு? அவன் தான் வெட்டிடுவான். அவங்களுக்கு எப்படி தெரியும்? ஓ, அதனால தெரிய மாட்டேங்குது. ஏன் அதை வைக்க மாட்டேங்கிற லூசு பையல? அதை வச்சா அவங்களுக்கு தெரியும். ஓ மை காட், சாரி. அவனுக்கு கால் அடிக்கிற முன்னாடியே சொல்ல அவங்க சொன்ன மறந்துடுவாங்கடா. அதுக்கு இப்படி வச்சு அடுத்த வாட்டி ப்ரிப்பேரா வருவாங்க. இதுக்கு மேல வருவாங்க. சொல்லுமா. அப்போ வந்துட்டு அந்த நைட் வந்து பிரீஃபிங் நடந்துட்டு இருக்கு. அண்ட் தென் லைக் அந்த பிளாட்டிலாம் வந்துட்டு பாத்ரூம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கேர்ள் வந்துட்டு வாஷ்ரூம் போனாங்க, டாய்லெட் போயிட்டு. அண்ட் தென் சடன்லி ஷி வாஸ் லைக் ஷவுட்டிங். அங்க உள்ள இருந்து ஒரே கத்து, என்னன்னு தெரியல. லைக் கத்திட்டு தென் அங்க இருந்து வெளியே வரும்போது அவங்க ஃபேஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்படியே ரெட்டா பேய் அரைஞ்ச மாதிரி, அப்படியே பேசாம போயிட்டு அவங்களோட குரூப்ல அமைதியா உட்காந்துட்டாங்க. இது ஏன் நான் நோட்டீஸ் பண்ணேன்னா, பிகாஸ் என்னோட ரோ வந்துட்டு முன்னுக்கே இருக்கும் அந்த வாஷ்ரூம் பக்கத்துலயே. ஸோ அதனால ஐ கேன் see everything. லைக் அங்க அவங்க நடந்து வர்றதெல்லாம் அவங்க வந்து உட்காந்து ஃபியூ மினிட்ஸ்ல இந்த ஒரு ரோ ஃபுல்லா இருந்த அந்த மெலிகல்ஸ் எல்லாருக்குமே ஹிஸ்டரியா. இட் வாஸ் லைக் கொஞ்ச நேரத்துல அப்படி கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹிஸ்டரியா வந்து அங்கங்க ஓடி. அண்ட் தென் அது அப்படியே அங்கங்க லைக் சடன்லி நோவேர் எல்லாருக்குமே அப்படியே பரவ ஆரம்பிச்சிருச்சு. நிறைய மல்லிகளுக்கு இது எல்லாருக்கும் பரவாயில்ல. இது காக்கா அங்க போயிட்டு திருப்பி நினைச்சு பாரு. கொஞ்சம் இவன் சொன்ன சிச்சுவேஷன் கொஞ்சம் நினைச்சு பாரு. அதான் ஒரு பொண்ணு வந்து உள்ளுக்கு வந்துட்டு எல்லா குரூப்ல உட்காந்துட்டு கீழே ஒரு பொண்ணு வந்துட்டு
என்னை வெடுக்கிறாங்க. பிடிச்சிருக்கா யோசிக்க மாட்டேன் இல்லையா? உள்ளுக்குள்ள அனிமல் வெளியாச்சு சார். காட்டுக்குள்ள வந்து இது என்ன அந்த பியர் கேன்சல் பண்ணாங்க? ஆமா கேன்சல் பண்ணிட்டாங்களா? யா எப்ப இருந்து? கேன்சல் பண்ணி 10 வருஷம் ஆச்சுடா. ஆமா இப்ப இல்லையா? அத பத்தி சொல்லிட்டீங்க, நெஞ்செல்லாம் புண்ணா இருக்கு. நீ ஸ்கூல் போன மாதிரியே இல்ல. நான் இப்போ சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீ ஸ்கூல் போகாத இருக்கும்போது எனக்கு ரொம்ப வந்து ஹர்ட்ஃபுல்லா இருந்துச்சு. I feel very pity that you never went to school and I felt like your mother did a disservice to you. I think she did a service to everyone in the world. இவன் மட்டும் ஸ்கூலுக்கு போயிருந்தா, நீ மட்டும் ஸ்கூல் போயிருந்த, நீ மட்டும் ஸ்கூல் போய் என்னதமா இருக்கும். இந்த டிராகன் படத்துல ஆரம்பத்துல வந்து ஒரு போட்டோ காட்டி மிஸ்கின் பேசுவார் தெரியுமா, இந்த மாதிரி தான் எல்லா ஸ்கூல்லயும் அதுதான் முதல் வருவான். இவன் ஒருத்தன் படிச்சான்டா, இவன் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கும்னு. எங்க சாக்லேட் எதுக்கு பிடிக்கிற முடி? அது டூட். அவர் தானே, ஒரே ஆள் தானே, ஒரே பயப்புல தானே. அது டி ராகவன், இது வந்து டூட். ஏண்டா ஸ்கூல் போகாதுன்னு ஒரே காரணம் நீ என்னென்னலாம் கத்துட்டு வச்சிருக்க. ஸ்கூல் போய் கத்துட்டு வந்தேன்னா ஐயோ கடவுளே என்னால நான் எதிர்பார்க்க பார்த்தா சயின்டிஸ்ட் ஆயிட்டனா. இவன் சயின்டிஸ்ட் ஆனா நான் பயப்படுவேன். இவன் சயின்டிஸ்ட் ஆனா நான் பயந்துடுவேன். சயின்டிஸ்ட் ஆயிட்டனா. ஐயோ தெரியுமா இந்த படத்துல இருந்து சயின்டிஸ்ட் எல்லாம் வந்து பிளாக் ஹோல்ல வந்து ஏலியன்ஸ் கொண்டு வருவாங்க. அந்த சயின்டிஸ்ட் இந்த மரமாட்டே தான் இருக்கும் கண்டிப்பா. அப்புறம் சோ அப்புறம் அந்த நைட் வந்து அதை பத்தி உஸ்தாத் எல்லாம் கூட்டிட்டு வந்து அதை அப்படியே ஃபாலோ அவுட் பண்ணி முடிஞ்சிச்சு. அதுதான் இன்ட்ரோ. சோ அதுக்கப்புறம் அந்த கேர்ள் வந்துட்டு அடிக்கடி அதுக்கு அந்த மாதிரி ஆயிரும். அந்த பர்டிகுலர்லி அந்த கேர்ளுக்கு மட்டும்தான். சோ அதுக்கப்புறம் நான் கேட்கும் போது ஏன் அப்படின்னு, அந்த பாத்ரூம்ல வந்துட்டு அவங்க டாய்லெட் போயிட்டு இருக்கும் போது ஒரு மாதிரி மல்லிப்பூ வாசம் வந்துச்சு. அவங்க வந்துட்டு அவங்க வந்து அது வந்து மீரா ஜாஸ்மின் கனெக்ட் ஆகுது. இப்ப யாரு இவங்க தான் மீரா ஜஸ்வி, நீ மாதவன் ரன்னா எப்படி ரன்னிங்லேயே பஸ் ஏறீங்களா? இல்ல ஷட்டர் திறந்து எனக்கே ஷட்டரா பேய்கிட்ட தான் சொல்லுவேன். அப்புறம் ஸோ அதுக்கப்புறம் தென் அது ஒரு நார்மலான ஒரு விஷயம் மாதிரி லைக் எல்லாரும் மூவ் ஆன் ரீதியில அதுக்கப்புறம் ஆக்டிவிட்டிஸ்லாம் இருந்துச்சு, அதோட அப்படியே விட்டுட்டாங்க. அண்ட் தென் வாட் ஹேப்பன் வந்து இந்த நைட்ல வந்துட்டு ஆக்சுவலி ஈச் குரூப்ல இருந்து வந்துட்டு வாலண்டியர்ஸ் வந்து நைட் டியூட்டி செய்வாங்க. லைக் பிள்ளாட்டி அவங்க வந்துட்டு நைட்ல வந்துட்டு ஜாகு பார்க்கணும், எவ்ரி டாம்ஸ் அவங்க போய் ரவுண்ட் பண்ணணும். அண்ட் தென் அவங்க வந்து அந்த லைக் செக்யூரிட்டி மாதிரி டியூட்டி பார்க்கணும் எவ்ரி நைட். அண்ட் தென் தே வில் பி வாலண்டியர் ஃப்ரம் ஈச் குரூப். ஸோ அந்த நைட் வந்துட்டு சம் அது குரூப்ஸ் வந்துட்டு அந்த வாலண்டியருக்கு போறாங்க. அண்ட் தென் நாங்கள் எல்லாருமே வந்து டாம்ல இருக்கோம். ஸோ டாம்ல இருக்கும் போது நைட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் அந்த ருட்டீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு ஜூரிலாத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ட்ரெயினர் அவங்க வந்து ஹெட் கவுண்ட் பண்ணுவாங்க. வெளியில இருந்துட்டு அந்த டாம் வெளியில இருந்துட்டு பேர் கூப்பிட்டு செக் பண்ணுவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப மீரா ஹடேர் அப்படின்னு கேட்பாங்க, நீங்க ஹடேர்னு சொல்லணும். சோ அப்ப வந்துட்டு அந்த மாதிரி ஹெட் கவுண்ட் இருப்பாங்க. அப்ப அன்னைக்கு வந்து ஐ திங்க் அரௌண்ட் என்ன நடக்குது அவன் வேற ஒரு காமெடி அடிச்சான் தான். எத்தனை பேர் போட்டுருக்கு ஹெட் கவுண்ட்? நீ எத்தனை பேர்? அஞ்சு தாத்தா கொஞ்சம் வெளியே. அப்புறம் அந்த நைட் வந்து ஐ திங்க் அரௌண்ட் 12 அந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜூலிலாட்டி வந்துட்டு ஹெட் கவுண்ட்லாம் எடுத்துட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ட் தென் நாங்கள் எல்லாரும் தூங்கிட்டோம். ஸோ திரும்ப 3 o'clock in the morning திரும்ப விசில் சத்தம் கேட்டுச்சு. பிகாஸ் அவங்க வரதுக்கு முன்னாடி விசில் அடிப்பாங்க. இருந்தாலும் போன மாதிரி இருக்க முடியாது. இருந்தாலும் எப்பவுமே தளபதி சப்போர்ட் பண்றேன். அவர் கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன். அவர் கட்சியில என்னன்னா குடியிருக்கும். விசில் சத்தம் கேட்டுச்சு. ஸோ லைக் அந்த டைம் வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்துட்டு லைக் நாங்கள் வந்து தூங்கலை. பிகாஸ் ஸ்டில் நியூஸ் எங்களுக்கு அவ்வளோ தூக்கம் வரலன்னு கொஞ்சம் கதை பேசிட்டு அப்படி இருந்தோம். அண்ட் தென் த ரெஸ்ட் ஆஃப் டைம் கொஞ்சம் பேர் முடிச்சிருந்தாங்க, கொஞ்சம் பேர்லாம் தூங்கிட்டாங்க. ஸோ திரும்பவும் அட்டெண்டன்ஸ் அந்த பூட் சத்தம் கேட்குது, அவங்க நடந்து வர்றது. அண்ட் தென் ஷெடோ அந்த கதவு கிட்ட அங்க நின்று அவங்க வந்து ஆக்சுவலி கூப்பிடுறாங்க. ஈச் எல்லா நேமும் கூப்பிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அங்க ஒரு கேர்ள் பேர் சொல்லிட்டு அந்த கேர்ள் வந்துட்டு தூக்கத்துல வந்துட்டு ஹடேர்னு சொல்லிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இஸ் மை நேம். ஸோ அவங்க வந்து மீரா ஹடேர் அப்படின்னு கேக்குறாங்க. நான் ஹடேர்னு சொல்ல போகும்போது என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா பட்டுன்னு கை ஹோல்ட் பண்ணிட்டு சொல்லாத அப்படின்னு லைக் ஷி விஸ்பரிங் டு மீ.
நீங்க சொல்லுங்கம்மா. ஸோ அதுக்கப்புறம் வந்து சொல்லாத அப்படின்ட்டு அப்புறம் அவங்க பக்கத்துல வந்து என்கிட்ட சொன்னிச்சு, ஆக்சுவலி ஹெட் கவுண்ட் மோடி பண்ணிட்டாங்க, நீ ஏன் திரும்ப சொல்ற அப்படின்னு. ஸோ என்னன்னா லைக் ஐ தாட் சில பேர் நாங்க எங்க குரூப்லயே எங்களுக்கு தெரியல, அட்டெண்டன்ஸ் வந்துட்டு ஒரு தடவை தான் எடுப்பாங்க அந்த நைட் கவுண்ட் டவுன் வந்துட்டு, லைக் செகண்ட் டைம் வர மாட்டாங்க, அது அந்த ஒரு தடவை தான். ஸோ அவங்க திரும்பி வந்தோடனே லைக் அவங்க வந்து என்ன ஸ்டாப் பண்ணிட்டு சொல்லாத இது சம்திங் ராங் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அண்ட் தென் நான் அமைதியா இருந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த சேம் வாய்ஸ், அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு மாதிரி காராங்க கேட்ட வாய்ஸ் இப்போ வந்துட்டு ஸ்லோவா ஒரு மாதிரி சாஃப்டான வாய்ஸ்ல கண்ணாப்ப டிஎம் டூ அப்படின்னு கேக்குது. செல்லம்மா தட்டவா செல்லம்மா தட்டவா செல்லம்மா தட்டா செல்லம்மா தட்டவா சரிங்க தட்டி விடுறேன். அவங்க என்ன சொன்னாங்க? என்னப்பா டியாமா அப்படின்னு சொன்னாங்க. ஏன் அமைதியா இருக்க அப்படின்ட்டு திரும்பவும் வந்துட்டு அந்த வாய்ஸ் திரும்பவும் என் பேரு கூட்டு ஹாட்டி இருக்கு அப்படின்னு அப்படின்னு வந்து கொஞ்சம் திரும்பவும் காராங்க கேட்கும். எனக்கு பயத்துல அல்லுவ வந்து அல்லு அர்ஜுன் வந்து மயிராவா பயிர் சில மயிரா அழுவ நாங்க பேசிட்டு இருக்கோம். சொல்லுமா. வாய் பத்திட்டு அழுந்துட்டு இருக்கேன். என் பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து ஆக்சுவலி அது வந்து கிறிஸ்டியன். சோ அது வந்து சீக்கிரமா ஜபம் படிக்க ஆரம்பிச்சிருச்சு. பிகாஸ் அந்த திரும்பவும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு ரியல் விசில் சவுண்ட் திரும்பவும் கேட்டுச்சு. அந்த டைம் தான் வந்துட்டு அந்த டைம் தான் வந்து அந்த ஷேடோ அப்படி காணாம போயிடுச்சு. ஒரு பூட் சவுண்ட் இல்ல, லைக் நத்திங். அது அப்படி கொஞ்ச நேரம் அப்படி அமைதி ஆயிடுச்சு. தென் நானும் என் ஃப்ரெண்டும் அப்படி இப்படின்னு அப்படி படுத்து தூங்கி காலையில இருந்துச்சு. அது அப்படி ஆக்சுவலி அங்க வந்து அதை நாங்க மட்டும் கேட்கல, ஃபியூ ஆஃப் தம் ஆக்சுவலி வந்து கேட்டுருக்காங்க. ஸோ அந்த டிஸ்கஷன் எப்படி போயிட்டு இருந்துச்சு. ஸோ மார்னிங் என்ன நடக்கும்னா இந்த இதை வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணுவாங்க, லைக் நைட்ல என்ன நடந்துச்சுன்னு அந்த ஈச் டீமோட ஜூனியர்ட்டை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க அப்டேட் பண்ணும்போது ஆக்சுவலி நாங்க போய் இதெல்லாம் சொல்லிடலாம் அவங்க கிட்ட, இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் ஒரு குரூப்பா சேர்ந்து போயிட்டு இருக்கோம். அங்க போனோட அவங்க என்ன எங்க கிட்ட கேட்டாங்கன்னா, நேற்று வந்து நான் அட்டெண்டன்ஸ் எடுக்கும் போது எல்லா பேரும் சொல்லி முடிச்சுட்டேன், எல்லாரும் ஹார்டியர் சொல்லிட்டீங்க, ஆனா அடிஷனலா நான் பேர் கூப்பிடாம ஒரு ஹார்டியர் வந்துச்சு, ஏன் அப்படின்னு கேட்டாரு. அவங்க அப்படி சொன்னது நாங்க எல்லாரும் ஒரு மாதிரி எங்களையும் ஈச் கதை பார்த்துட்டு நாங்க ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டோம். இவரு என்ன எக்ஸ்ட்ரா என்னமோ சொல்றாரு அப்படின்ட்டு. அப்ப நாங்க நாங்க அவர்கிட்ட சொன்னோம், இல்ல ஆக்சுவலி இது 3 மணிக்கு திரும்பவும் நீங்க வந்தீங்க அட்டெண்டன்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்ட்டுமே. அவரு மூஞ்சி சுருங்கிடுச்சு அப்படியே. லைக் அவரு கொஞ்ச நேரம் பிளேவ் ஆயிட்டு ஒண்ணுமே சொல்லாம அவர் பாட்டுக்கு நடந்து போயிட்டாரு. கொட்டமா இருக்கு சுருங்கிடுச்சு. என்னோட சுருங்கிரும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு ஜுருலாத்தி வந்துட்டு ஒரு லேடி ஜுருலாத்தி அவங்க வந்து சொன்னாங்க, நெக்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஹெட் கவுண்ட் வந்து ஒரு தடவை தான் செய்வோம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி அடிஷனலா கேட்டுச்சுன்னா கொடுக்க முடியாது, யாரும் யாரும் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் ஏன்னா ஆக்சுவலி அந்த கேம்ப்ல வந்துட்டு நாங்க போறதுக்கு முன்னுக்கு இருந்த பேட்ச்ல இருக்கிறவங்க ஒருத்தவங்க வந்து காணா போயிருந்திருக்காங்க. சோ அது பக்கத்துல வந்து காடு. சோ அந்த காட்டுல லைக் அவங்களும் இந்த மாதிரி நைட் டியூட்டி செய்யும் போது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, லைக் அவங்க காணோம், அவங்க போட்டிருந்த அந்த விசில் மட்டும் அங்க இருந்து ஒரு மரத்துல வந்து இருந்திருக்கு. சோ அவங்களும் ஒரு 2-3 days வந்துட்டு சர்ச் பண்ணிருக்காங்க எல்லாரும் கூப்பிட்டு. அண்ட் தென் ஒரு இது கூட கிடைக்கல. அண்ட் தென் அது அப்படி சுத்த போயிடுச்சு அந்த கேஸ் வந்துட்டு. ஓகே, சோ இது வந்து உங்களோட ப்ரீவியஸ் பேட்சா இல்ல ரொம்ப நாளுக்கு முன்ன உள்ள பேட்சா? ஆக்சுவலி ஒரு ப்ரீவியஸ் ஒரு 2-3 பேட்ச் முன்னுக்கு நடந்துச்சு. நான் உனக்கு கேப்பா, நீ சொல்லும்போது நீங்க வெறும் டாஸா இல்ல லாட் டபுள் கிராஸ் கேட்கும்போது அப்படித்தான் கேட்டேன்.
ஏன் இப்படி சிரிக்கிற? அந்த ஜோக் திடீர்னு வந்துருச்சு. நீங்க வெறும் ஆக்சுவலி அப்படிதான் இருந்துச்சு. நீங்க வெறும் டாஸா ஓகே ஓகே. ஸோ அப்ப அதுதான் அவங்க வந்து என்னன்னா அந்த காணா போனவங்களோட மேபி ஆத்மாவோ அவங்க ஸ்டில் வந்துட்டு லைக் அந்த டியூட்டி செய்யற மாதிரி எவ்ரி நைட்டோ இல்லை சம்டைம்ஸ் அவங்க வந்து அந்த மாதிரி வருவாங்க, வந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி செக் பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ரெஸ்பான்ஸ் டு டைம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அன்னைக்கு வந்து அடுத்த 3 மாசத்துக்கு எனக்கு அங்க நிம்மதியே இல்லை, தூக்கமும் போயிடுச்சு. இப்படி சொன்னா தூக்கம் போதான் செய்யும். there is one night நான் வந்து பிகாஸ் அந்த டாமோட டாய்லெட் எங்க இருக்குன்னா கொஞ்சம் தூரம் தள்ளி வெளியில இருக்கும். நீங்க நைட்ல ரொம்ப சவுசர் ஆபத்துக்கு அங்க போவாங்களா? எல்லாமே டாய்லெட் தான் நடந்திருக்கு, நான் எப்படி பேசாம இருக்கேன். ஸோ அந்த நைட்ல வந்து டாய்லெட் போகணும்னா நீங்க தனியாலாம் போக முடியாது, அட்லீஸ்ட் நீங்க ஒரு குரூப்பா தான் போகணும். குரூப்பாவா? அது ரொம்ப ஆமா குரூப்பா தான். ஐ மீன் அந்த போற வரைக்கும் குரூப்பா போனோம், உள்ள போனோன்னு தனியா போனோம். இங்க சில பேர் வந்து எல்லாமே ஒன்னாதான் போகணும்னு ஆசைப்படுறாங்க. பயமா இருக்கும் உள்ளுக்கு. அண்ணா பயப்படாத. ஸோ அந்த நைட் வந்துட்டு அந்த லைக் நானும் என் ஃப்ரெண்ட் அண்ட் தென் என்னது ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாரும் போறோம். அண்ட் தென் போகும்போதுட்டு அங்க வந்துட்டு எல்லாருமே ஆக்சுவலி டாய்லெட் போட்டு தான் போறோம். ஸோ எல்லாருமே டாய்லெட் உள்ள போயிட்டாங்க தனித்தனியா. அண்ட் தென் நான் வந்து ஆக்சுவலி சீக்கிரமா வந்துட்டேன். ஸோ வந்துட்டு ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் மை ஃப்ரெண்ட்ஸ், அவங்க எல்லாரும் முடிச்சுட்டு வர்றதுக்கு. என் பின்னாடி வந்துட்டு ஆக்சுவலி யாரோ வந்து டேப் பண்ணாங்க. ஸோ ஐ தாட் அது வந்து ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கை கழுவிட்டு நான் வந்து பேசிட்டு இருக்கேன். நான் திரும்பி பார்க்கல, ஏன்னா அங்க வந்து கண்ணாடிலாம் இருக்காது. அந்த டாம்ல வந்துட்டு கண்ணாடிலாம் வைக்க மாட்டாங்க ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஸோ அங்க வந்து வெறும் பைப்பு எல்லாமே கொஞ்சம் சேஃப்டியா தான் இருக்கும். ஸோ நான் கை கழுவிட்டு நான் அதுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பட் ஆக்சுவலி அங்க பின்னாடி யாருமே இல்லை. அவங்க எல்லாரும் வெளியில வந்துட்டு என்கிட்ட கேக்குறாங்க, நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த, இப்ப யாரு வந்தா அப்படின்னு. அந்த டே முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு செம்ம காய்ச்சல். அதோட 1 வீக் கேன்சி எடுத்துட்டு என்ன பாலி பண்ண சொல்லிட்டாங்க. நான் ஹோம் டவுன் திரும்பி வந்துட்டேன். ஸோ வந்து அதுக்கப்புறம் எங்க வீட்டுல வந்துட்டு அம்மா பார்த்து சாமிலாம் பார்த்து கயிறுலாம் கட்டி திருப்பி அனுப்பியிருக்காங்களா. இப்ப என்னோட டர்ன், ஐ எம் பீயிங் தி டியூட்டி ஆஃபீஸர் இந்த நைட். இப்ப நான் ரவுண்டுக்கு போகணும் நைட்ல. ஸோ இப்போ நான் எங்க போறேன்னா ஒரு டாமுக்குள்ள போறேன். யூஸ்வலி அந்த ஹெட் கான்சியருக்கு வந்து ட்ரெயினர் செய்வாங்க. இந்த பிளாட்டிலாம் என்ன பண்ணுவாங்க, டாம் உள்ள போய் திறந்து செக் பண்ணும் எல்லாரும் வந்துட்டு தூங்கி இருக்காங்களா அப்படின்ட்டு. ஸோ நான் அந்த ஒரு டாமுக்குள்ள போயிட்டு கழு திறந்து செக் பண்ணும் போது எல்லா கட்டிலையும் எல்லாரும் படுத்திருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி பீச் பிளாக். ஆனா நம்மளுக்கு வந்து ஷேடோ நிக்கிறது அதெல்லாமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ டார்ச் லைட் கொடுத்துருப்பாங்க, நீங்க அதை வச்சு செக் பண்ணோம் வெறும் அவங்க தூங்கி இருக்காங்களா இல்லையான்னு. இப்போ எல்லாம் செக் பண்ணிட்டு வரும்போது ஒரு கட்டில் கிட்ட மட்டும் போய் நிற்கும் போது, நானும் என் ஃப்ரெண்ட் இன்னொரு டீம்மேட் இருக்கோம், போய் நிற்கும் போது அந்த கட்டில உள்ள ஒரு பிள்ளை மட்டும் நம்ம ஒரு மாதிரி முட்டிக்கால் மடக்கி அழுவும் போது ஒரு மாதிரி உட்காந்துருப்போம்ல, முட்டிக்கால் மடக்கி இப்படி 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 அப்படி முட்டி பிடிச்சி ஹக் பண்ணிட்டு உட்காந்துருப்போம்ல, அந்த மாதிரி உட்காந்துருக்கு. அது அப்படியே உட்காந்துருக்கு, முடியெல்லாம் அப்படியே வச்சு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா. இமேஜின் அது ஒரு பீச் கிடக்கிறோம். என்ன யோகா யோகாலாம் படக்கூடாது. அது அப்படி உட்காந்துருக்கு. லைக் என்ன நடந்தாலும் நாங்க போய் அதை கேட்டுதான் ஆகணும். மனசு கொஞ்சம் தைரியப்பட்டு அதை போயிட்டு கூப்பிட்டோம், ஏன் இப்படி உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெஸ்பான்ஸே கொடுக்கல. என் ஃப்ரெண்ட் கொஞ்சம் தைரியமானால அது என்ன பண்ணுச்சுன்னா போயிட்டு அதை வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க தட்டுச்சு, லைக் இது பண்ணி ஆட்டி பார்த்துச்சு, இது ஏதோ ரெஸ்பான்ஸ் பண்ணுதா அப்படின்னு. அதாவது தள்ளி பார்த்திருக்கலாம், தள்ளி பார்த்திருக்கு, அது ஏதோ மூவ் பண்ணுதா, இதுதான் இப்படி உட்கார்ந்து இருக்கு அப்படின்ட்டு. அந்த பிள்ளை இப்படியே லைட்டு தலையை தூக்கி ஒரு லுக்கு விட்டு பாருங்க, பறக்க விட்டு டார்ச் லைட்ட பறக்க விட்டு நம்மளோட பூட் வந்துட்டு செம்ம ஹெவியா இருக்கும், அந்த கேம்ல கொடுக்குற பூட். ஏன்னா நம்ம ஃபுல் யூனிஃபார்ம் போட்டுதான் அந்த நைட்ல வந்துட்டு டியூட்டி பார்க்கணும். அந்த பூட்ல எப்படி வேகமா எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஓடி அங்க இருக்கிற ஜூருலத்தை கூட்டிட்டு வந்து
அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மேடம்க்கு ப்ரொசஸ் ஆயிடுச்சு. யாருன்னு பார்த்தா தட் சேம் கேர்ள் தட் காட் ஹிஸ்டரியா, அந்த பாத்ரூம் போயிட்டு வந்து ஹிஸ்டரியா இருந்துச்சுல, அந்த சேம் கேர்ளுக்கு தான் அங்க வந்து ப்ரொசஸ் ஆயிடுச்சு. அது ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணி அது ஒரு மாதிரி ஆகி, அதுக்கப்புறம் உஸ்தாஸ் எல்லாம் வந்து அவங்க இன்னமும் அந்த கேம்ப் சுத்தி பூண்டு லைக் சம்திங் அவங்க எல்லாம் போட்டு அதை காம் டவுன் பண்ணி, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மாதிரி செட்டில் டவுன் பண்ணி படுக்க வச்சுட்டாங்க. இந்த மாதிரி அதுதான் எனக்கு கடைசியா நடந்த ஒரு இன்சிடென்ட். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, பட் அது அந்த அளவுக்கு நான் பாதர் பண்ணிக்கல. பிகாஸ் நான் அது வந்து ஒரு பிரம்ம அப்படின்னு நினைச்சிட்டு விட்டுட்டேன். பிகாஸ் அங்க ஒரு வீடு மாதிரி ஒண்ணு இருக்கும், அது வந்து டிவியா இருக்கும், வீடு ஸோ லைக் சண்டேல வந்து நீங்க கொஞ்சம் ஃப்ரீ அண்ட் ஈஸி ஆக்டிவிட்டிஸ்னா அந்த வீட்டுல போயிட்டு நீங்க டிவி பார்க்கலாம். அது ஒரு வீடு மாதிரி செஞ்சிருப்பாங்க. ஸோ அந்த நைட் வந்துட்டு நான் டியூட்டி முடிச்சுட்டு வரும்போது அந்த வீட்டுல இருந்தே ஒரு 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 ஷேடோ, ஐ டோன்ட் நோ அது ஷேடோவா இல்ல மன்சாலா என்னன்னு எனக்கு தெரியல, பட் அது அப்படியே ஒரு மாதிரி மூவ் பண்ணி என் கிட்ட அங்க இருந்து என் கிட்ட வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங். நான் அதுக்கப்புறம் ஐ கேனாட் டாலரேட். நான் என்ன பண்ணிட்டேன், நான் நேரா ரூமுக்கு போயிட்டு அந்த நைட் வந்து நல்லா ப்ளே பண்ணிட்டு படுத்து தூங்கிட்டு நெக்ஸ்ட் டே நான் வந்து என்னோட ஜூரோல தேடி சொல்லி ஆக்சுவலி நான் வந்து கிளம்பிட்டேன். பிகாஸ் இட்ஸ் வெரி டிஸ்டர்பிங். அண்ட் தென் ஏன்னா நிறைய இன்சிடென்ட் அங்கே நடந்துச்சு. அண்ட் தென் ஈவன் சர்டன் எவ்ரி சிங்கிள் டே அது வந்துட்டு ஒரு மாதிரி ஹிஸ்டரியா நடக்கும், ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துல. So then I told them I actually feel very weak, so I don't want to continue here. நான் போறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு ஆக்சுவலி நான் கிளம்பிட்டேன் அந்த கேம்ப்ல இருந்து. ஓகே ஸோ அதான். ஓகே ஓகே ஓகே. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் மீரா. கொஞ்சம் ஒரு மாதிரி பயங்கரமாக தான் கதை சொன்னீங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஆமாம், நீங்கள் ஒரு மாதிரி சஸ்பென்ஸாக த்ரில்லிங்கா சொன்னீங்க. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? ஓகே, தேங்க்யூ. And thank you for the calling, and you guys doing very good job. And I told you actually I'm a Jeevan speaker's fan. Okay. So நன்றி அதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ மீரா கால் பண்ணதுக்கு. Thank you guys. ஓகே, bye. அந்த காலருக்கு அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பூன்னு சொன்ன மாதிரி கொஞ்சம் பயங்கரமா ஸ்கேரியா இருந்துச்சு. என்னது தெரியுது இவன் நடிக்க கூப்பிடல. நீ சீமோ சிந்தால இருக்குன்னு கேள்விப்பட்டேன். நானா? ஐயோ சொல்லக்கூடாத. ஐயோ, நீ கேமியோவா? சொல்லலாம். இருக்கே, நிஜமா இருக்கே. இதான் நடிப்பா. இதெல்லாம் நான் கொஞ்ச நேரம் நம்பிட்டேன் தெரியுமா? என்ன சொல்லாம நடிச்சிருக்கேன். எங்க கூப்பிடுறாங்க? இல்ல நீங்க பெட்டிஷன் பண்ணுங்க. என்ன பெட்டிஷன்? பெட்டிஷன் பண்ணுங்க. பூனே சீமோ சிந்தா. ஆமா, எல்லாம் அனுப்புங்க. பூனே யார? இல்ல பெட்டிஷன் எல்லாம் யார் அனுப்புங்க? கிறிஸும் பூனோ சீஃபோ சிந்தால நாங்க படத்தை பேன் பண்றோம், நீங்க அனுப்பி விட்டுருங்க. நல்லா இருக்கு. இது என்ன சம்பந்தமே வந்திருக்க? நான் பாட்டுக்கு படம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். நாளைக்கு ஒரு போஸ்ட் வரும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இவன் கேமியோக்கே அந்த மெயின் லீடோட காசு கூட கொடுப்பான். அது அவங்க கேட்க மாட்டேன், நான் கேட்பேன். ஏன்னா படத்துலயே இருக்கேன். சரி, நம்மளுக்கு இந்த வாரம் ஒரு இந்த வாரம் எல்லாரும் கதை சொல்லியிருக்கோம். ஆமா, அது முடிச்சிருமா? இல்ல என்ன, நான் தலைவன் இருக்கான். தலைவன் இருக்கான் தெரியும். தலைவன் இருக்கான். Oh my god, என்ன? We forgot to give introduction for Poonan this week la. உனக்கும் கொடுக்கல. நம்ம இப்பதான் கொடுத்திருக்கோம். அடுத்த வாரம் ஞாபகம் நம்ம தலைவனுக்கு கொடுப்போம். ஆமா, இல்ல சரி, நம்ம அடுத்த வாரம் வெச்சுக்கோ. இல்ல சரி, இன்ட்ரோ கொடு. வேண்டாமா அப்படினா கேட்க போறீங்க? டோசப் தொலைக்காட்சியில் பலமுறையாக வந்து போய் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கதையை கொண்டு வரும் ஒரு கதாநாயகியோடு இருக்கும் ஒரு திரை கதை. இந்த கதையில் நீங்க கேட்காத ஒரு சம்பவம் இருக்கிறது. யார் அந்த கதையை சொல்ற மனிதன்? ஒரு மனிதன் இல்லை, காம வெறியன். இந்த வெறியோடு சொல்லும் ஒரு வித்தியாசமான வெடிக்கும் பட்டாசை துடிக்க ஆட்டி விட்டு வெடிக்கும் ஒரு மன்னன். எங்கே ஜெய் ஹரேஸ் காம மன்னா. இதான் பிஜிஎமா? இத வெட்டி ஒரு அந்த லூப்ல போடுவான் தெரியுமா? சை. ஓகே, இது வந்து சைனால நடந்த கதை. தாமோ. யாரு? தாமோல தாமோவா? தாமோ என்ன தெமு வரி இன்னொரு ஷாப்பிங் வருது. ஸோ
இது வந்து ஒரு மாப்பிள்ளைக்கு நடந்த ஒரு கதை. ஐயோ சரி பேர்லாம் வைடா. தனுஷ் பூனன். இல்ல மாப்பிள்ளனா தனுஷ். சைனால உனக்கு தனுஷ். ஏன்னா பாகிஸ்தான்ல நீ இருக்கும்போது சைனால இவன் இருக்க கூடாதா? சைனா மாப்பிள்ள தானே. Okay. தனுஷ். சரி அந்த மாப்பிள்ளை நீதான். சரி மாப்பிள்ளை பொண்ணு பொண்ணு இருக்கா? பொண்ணு இருக்கா? அந்த கதையில வராது. அப்போ அது வரைக்கும் இந்த மாப்பிள்ளை அது உண்மை. அப்ப நான் தான் மாப்பிள்ளை வருதான். ஆனா பொண்ணு இல்லைங்க. பொண்ணுக்கு வேலை இல்லைங்க. ஸோ அப்ப நானே இப்போ ஜீவன்லாம் வந்து உன்னோட கலீக். ஓ கல்லிக்கின்றியா? கலிக்கா உனக்கு ஒளிஞ்சா? அதுவும் உண்மைதான். ஏன்னா இருந்தாலும் எனக்கு கல்லிங்கன்னு கிடைச்சு எனக்கு அதை கேட்டு. அது உண்மைதான். ஸோ பட் எனிவேஸ் உன்னோட பழைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ற ஒரு ஒர்க்கர்ஸ். ஆனா we were so close to you. ஸோ அதனால வந்து லைக் you wanted to have a bachelor party with us. பேங்காக். ஆனா நீ டிசைட் பண்ணல அந்த பேச்சுலர் பார்ட்டியை. நாங்க டிசைட் பண்ணோம். ஆமா அப்படித்தானே. ஐம் சாரிடா. எங்க போறோம்? நானும் பேங்காக் கூட்டிப்பேன். அவன் நிஜமா பேங்காக் தான் கூட்டிட்டு போவான். ஜஸ்மின் பேங்காக். ஸோ அப்ப எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணா சேர்ந்து ஓகேலா போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு. தண்ணியா? யூ கோகனட் வாட்டர். தண்ணி அடிச்சுட்டு நிறைய வேலை. ஓ மை காட், டு யூ நோ ஐ ஃபவுண்ட் சம்திங். இஸ் சோ ரேண்டம். கோகனட் வாட்டர் இருக்குல்ல, ஒருத்தன் வந்து ரிசர்ச் பண்ணான். கோகனட் வாட்டர் தண்ணி கேட்டோன்னே எனக்கு அது இனிமேல் கோகனட் வாட்டர் தண்ணி குடிக்கவே பிடிக்கல. ஏன்? கோகனட் வாட்டர் இஸ் ஆக்சுவலி கோகனட் சீமன் வாட்டர். Water is actually semen. No, it's actually scientifically true. என்ன கர்மம்டா அது. அந்த தண்ணி இருக்குல்ல, it's actually it's their own cum. That's the coconut water. And when it hardens, it's the cum actually hardening on it. So முட்டை கூட அப்படித்தானே. முட்டை சாப்பிடுறது வெள்ளை. இல்ல apparently வந்து முட்டை வந்து அது வந்து இன்னொரு it becomes another being. This one doesn't become a being. அதே ஒரு பீயிங். அதே ஒரு being. It's a fruit thing. So apparently it's like not like literally our cum. It's how it works. சோ அப்ப அது coconut water is actually coconut cum. சோ அப்போ அதே நீ டெய்லி நக்கி குடிக்கிறிய அதானே. அது நீ ஜக்கு குடிச்சடா. அதனால தான்டா எல்லாரும் சரி. சோ இவங்கெல்லாம் வந்து போயிட்டு கேம்பிளிங் பண்ணிட்டு நல்லா பார்ட்டி பண்ணிட்டு கரோக்கெல்லாம் பாடிட்டு அப்புறம் கடைசியா வந்து போயிட்டு ஒரு ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகே லெட்ஸ் கோ மசாஜ் பண்ணலாம் அப்படின்னு. இல்ல மேட்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீ பேச்சுலர் தானே, எல்லாம் ஒன்னா போய் பார்ட்டி பண்ணுவோம், கேர்ள்ஸ் கூட போவோம். தப்பு அப்படின்னு சொல்லியிருப்பேன். இல்ல வேணா நீயே ஸ்டாப். சரி இவங்களாம் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு இந்த கேர்ள்ஸ் கூட்டு வந்து ரூம்லயே வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு கேர்ள்ஸ் கொண்டு வந்தாங்களா? பிளான் பண்ணிருக்காங்க. உன் பேச்சுலர் பார்ட்டி தான். இவ்வளோ மைக்கு இவ்வளோ கிட்ட வர திடீர்னு பிளான் பண்ண வந்துருச்சு. ஸோ இவங்களாம் வந்து ஓகே படுத்துட்டு மசாஜ் தான். ஆக்சுவலி மசாஜ் இது வந்து ஓல்டு மசாஜ் பார்லர் மாதிரி தான். ஓல்டு மசாஜா? ஓல்டு மசாஜ் இல்ல, கிட்டத்தட்ட அப்படியும் தான் சொல்லலாம். மசாஜ் பார்லர் இது. ஸோ இது ஹோட்டல்லே இருக்கிற ஒரு ஸ்பா மாதிரி. ஸோ அப்போ இவங்க போயிட்டு அந்த இடம்லாம் அந்த ஒரு ரூமா இருக்கும்ல. ஸோ ஒரு ஆளும் ஒரு ஆளை கூட்டிட்டு போயிட்டாங்க. இட்ஸ் லைக் மசாஜ் அண்ட் பிளஸ். கூட்டிட்டு போனேன் நான் ஒரு ஆள் கூட்டி போயிட்டேன், நீ ஒரு ஆள் கூட்டி போயிட்டேன், அவன் வந்து ஒரு ஆள் கூட்டி போனாங்க. அப்ப இதுல என்னன்னா நம்ம மட்டும் ஆளும் கூட்டி போனோம், இவனை மட்டும் ஒரு ஆள் கூட்டி போயிருக்காங்க. அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். அப்படியே சொன்னா நான் ஒரு ஆள் தூக்கிட்டு போனேன், நீ ஒரு ஆள் தூக்கிட்டு போன, அவன் ஒரு ஆள் கூட்டி போனாங்க. ஓ எஸ். அப்ப நான் வேணா சொல்லியிருக்கேன். ஸோ அப்ப என்ன ஆச்சுன்னா இவனுக்கு ஒரு சஸ்பிஷியஸ். ஏன்னா எல்லாரும் அவங்கவுங்க ஆளை பார்த்துட்டாங்க, இவன் மட்டும் இவன் ஆளை பார்க்கல. தெரியுமே என்ன வர சொல்ற கதையெல்லாம் based on truth. என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு கதை சொல்றாங்க. நான் கேட்கவே இல்லை, நீயா பார்த்து சொன்ன. நான் கேட்கவே இல்லை, நீதான் அதான் சொன்ன. 3 பேர் ஒரு கதையில இருக்கு, 10 கதையை நீ தான் வந்த. நான் ஒரு சீன கேட்டு யோசிச்சு வச்சிருந்தா நாங்க இருப்பேன் நானும் போன கூட்டு போயிட்டாங்களா. இவனுக்கு ஆமா எல்லாரும் வந்து அவங்களுக்கு ரூம் இருக்கு, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு தூரத்தை கூட்டு வராங்க, ஸ்பெஷல் ட்ரீட் பண்ணோம். இவன் நினைச்சுக்கிட்டான், ஓ எனக்கு மட்டும் அவங்க வேலை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு. சரி இந்த அந்த கேள்வி கேட்டுருக்கு, நீங்க ஓவர் நைட் தங்க போறீங்களா இல்ல கொஞ்ச நேரத்தை கிளம்பிடுவீங்களா அப்படின்னு. இவன் வந்துட்டு சொல்றா. பொண்ணு கேக்குதா? பொண்ணு பார்க்கும்போது எப்படி இருக்கு? பொண்ணு வந்து ஒரு சைட்டுக்காக தான் இருக்கு, ஆனா நீ அது மூஞ்சி பார்க்க முடியல, ஏன்னா அது முடி ஃபுல்லா விரிச்சு போட்டு வச்சிருக்கு. உடனே தான் லாங் ஹேர் பிடிக்குமே. பிடிக்கும், ஆனா பொறுத்து இருக்குன்னு சொல்லுவேன். அங்கேயும் வந்து இவ்வளவு டே
ரூம் வரைக்கும் கூட்டிட்டு போயிடுச்சு அங்க வந்துட்டு, பொறுத்து இருக்குமா ஆனா நீ அப்படி சொல்ல, நீ என்ன சொல்லியிருக்கனா சைனால வந்து இந்த மாதிரி 3 மணி 4 மணி வரைக்கும் இங்க இந்த மசாஜ் போவோம். இவங்க வந்து போனது வந்து 1:30 சம்திங். ஸோ 3 மணி 4 மணி வரும். ஸோ அதுக்கு பெருசாக வெடிஞ்சிட்டு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு அவன் என்ன சொல்லிட்டான், ஓகே ஓவர் நைட்டே இது பண்ணிடலாம் அப்படின்னு. ஆமா வெறியன். ஸோ இவனும் அது போகும்போது ஆக்சுவலி இந்த இடம் வந்து ரொம்ப நாய்ஸியா மியூசிக்லாம் இருந்துட்டு தென் தி கேன் ஃபீல் த மசாஜ் அண்ட் கேன் ஹியர் பீப்புள் மார்னிங் ஆன். மசாஜ்ல எப்படி மார்னிங் வரும்? ஏன்னா சத்தமா பண்றாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் இன்னொரு ரூம்ல என்ன சத்தம் மேல சைலண்ட். ஆனா என்னன்னா இவன் போக இந்த இடம் வந்து ரொம்ப இருட்டாகிட்டு இருக்கு அண்ட் இஸ் பிகேம் வெரி குவைட். அது சம் லைட் இஸ் பிளிங்கிங் லைக் அண்ட் தென் ஒயர்லாம் தொங்கிக்கிட்டு ரொம்ப பால் அடைஞ்ச மாதிரி இருக்கு. நான் சொல்றான் இதுக்கு நம்ம அங்கேயே இருக்கலாமே, இல்ல இந்த இடம் வந்து இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது கூட்டு போகுது. இவனும் வந்து சரி நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். தென் he entered a room is completely with red light. கம்ப்ளீட் ரெட் லைட்ல ஃபுல்லா ரெட் லைட், இந்த நெகட்டிவ்லாம் க்ளீன் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி ரெட் லைட்ல இருக்கு. ஸோ இஃப் ஐ லைக் வாட் த ஹெக் இஸ் திஸ் லைக் ஓ ரெட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் பரவாயில்ல. அப்பயும் எவ்வளவு நடந்தும் பரவாயில்லன்னு சொல்றேன். மனசு தேத்திக்கிறல பரவாயில்ல, ஏதோ ஒரு சந்தோஷம் இல்லை. இன்னும் இவ்வளவு இருட்டா இருக்கு, இன்னும் யாருமே இல்ல, வயர்லாம் தொங்குது, பரவாயில்ல பாத்துக்கலாம். இன்னும் ரூம்ல இருட்டா இருக்கு, பரவாயில்ல பாத்துக்கலாம். இப்படிதான் கடைசி வரைக்கும் பரவாயில்ல பாத்துக்கலாம் தான். சோ பரவாயில்ல பாத்துக்கலாம் சொல்லிட்டு படுத்துட்டான் அவுத்து போட்டு. ஏன்டா சும்மா படுக்க மாட்டியா? அவுத்து போட்டு தான் படுப்பியா? பரவாயில்ல பாத்துக்கலாம், அதுவே எல்லாத்தையும் பாத்துக்கலாமா? படுத்த ஒருபாடு அந்த பிள்ளை வந்து பார்த்தாலே பரவசம். அந்த பிள்ளை வந்து கை எடுத்து வச்சிருக்க மேல. இவனுக்கு எடுத்ததுமே வந்து what the fuck அப்படின்ற மாதிரி அவனுக்கு இருந்திருக்கு. அத்தனை நாள் யாரும் ஒண்ணு சொல்லியா? ஏன்னா அந்த பிள்ளையோட கை ஐஸ் கோல்ட். இது வரைக்கும் மசாஜ்ல வந்து அப்படி இருக்க. அப்புறம் so he feel like what the fuck எனக்கு. ஆனா இவனுக்கு வந்து ரூடா இருக்க பிடிக்கல. சோ அந்த பிள்ளை சொல்ல முடியல உன் கை வந்து இவ்ளோ கோல்டா இருக்கு அப்படி சொல்ல முடியல. சோ இவனை வந்து பரவாயில்ல பாத்துக்கலாம் புதுசுல அப்படியே பரவாயில்ல பாத்துக்கலாம். சோ அது பிள்ளை மசாஜ் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இவனுக்கு uncomfortable இருக்கு, but he is going through that. குளுகுளுப்பு கேக்குது எனக்கு. So மசாஜ் பண்ணி ஒரு கட்டத்துல வந்து he is asking her like are you new to this like புதுசாமா? ரொம்ப கோல்டா இருக்கு. Then she give like one weird laugh. நீ மசாஜ் எடுக்க ஹாஸ்பிடல்ல இல்ல, ஹாஸ்பிடல்ல மசாஜ் எடுத்து அப்படியே இருக்கு. டிவி வந்து பேச என்னமா நீ எப்படி என்னமா நீ புதுசா காசு இல்லாம டிவி சைட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. புத்துநோய் கொள்ள என்னமா உனக்கு பிரச்சனை? ஹார்ட்ல கேன்சரு. புதுசா இருக்கு. மயிர் குடுக்குறான் பாரு, ஓ மேல தான் இருக்கு. இல்ல வித்தியாசமா சிரிக்கணும்ல, அது அப்பயும் பரவாயில்ல பாத்துக்க. இப்படி டேய் உன சூத்தடி வாங்குறது உண்மைதான்டா. சோ கொஞ்ச நேரத்துல வந்து she climb on top of him. The thing is that her body is so cold. இல்ல தின்னா இருக்கும். அது ரொம்ப ஒல்லியான ஒரு பிள்ளை. ஆனா when she climbed on top of him, as though he feel like 5 people on top of him. என்ன இவ்ளோ வெயிட்டா இருக்கு? பரவாயில்ல பாத்துக்கலாம். Then he couldn't breathe until a point like he's like squeezing him until like if he feel like choking. So ஒரு கட்டத்துல வந்து கொஞ்சம் நிப்பாட்டுமா, கொஞ்சம் நிப்பாட்டு ப்ளீஸ் டேடி ப்ளீஸ். அந்த ப்ளீஸ் இல்லமா, என்ன ப்ளீஸ் விட்டுருமா. அவன் கொஞ்ச நேரம் வந்து இருன்னு சொல்லிட்டு போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கான் அவனை. Life gives you lemon da. Make the prune juice out of it. But she is making juice out of him. புளிஞ்சு எடுத்ததும் அவனுக்கு என்ன இவ்வளவு புளிஞ்சு எடுக்குதுன்னு சொல்லிட்டு பட் ஒரு கட்டத்துல வந்து அவன் பாத்துக்கலாம். பட் அவனை இந்த தடவை வந்து பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் புஷ் பண்ணியிருக்கான். புஷ் பண்ணதும் ஹி டர்ன் பண்ணதும் the entire room went black. black ஆச்சு கண்ணு போல. கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொஞ்சம் ஓவர் ஆயிட்டேன். கிருத்தான இடத்துல கண்ணு முன்னாடி கண்ணு முன்னாடி என்ன. Okay, then he walked out. Then அந்த வெளிய வந்து he entrance வந்துட்டான். Then அம்மனமா சட்டலாம் போட்டு அவ இருட்டுல சட்டலாம் போட்டான். அவன் கீழ தான கிடந்துச்சு. அப்புறம் உனக்கு அதெல்லாம் தெரியல.
இதுதான் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். போட்டு வெளியே வந்துட்டு பிற்பாடு the friends all like so worried, where the fuck you been, like அவங்க திட்டுறானுங்க, லைக் நாங்க உன்னை எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கோம், அந்த பாலர்லயே இல்லை, மெசேஜ் பாலர்லயே இல்லை, இங்க போனேன்னு. நான் சொல்றேன், ஏய் அந்த ஒரு கேர்ள் தானே என்னை கூட்டு போனுச்சு, லைக் what the fuck அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். ஒன்னு கூட்டி போன அங்க இருக்கு பாரு. ஐயா அப்ப அந்த மெசேஜ் பாலர்ட்ட அவங்க கிட்ட போய் கேட்கறாங்க, லைக் இந்த மாதிரி ஒரு கேர்ள் வேலை செஞ்சா அப்படி இப்படின்னு கேட்கும்போது, இல்ல அப்படி ஒரு கேர்ள்லாம் இல்லவே இல்லையே அப்படின்னு அவங்க காமிக்கிறான். ஓகே இப்படிதான் போனோம், இந்த ரூம் போனோம்னா அங்க ஆக்சுவலி டெட் end, there is no room to that direction. அவன் போன இடமே ரூமே இல்ல, அது ஒரு டெட் end. So then he is like okay, எல்லாமே டேட் எண்ட்லயே நீ உனக்கு வருது. சரி அப்படின்னு சொல்லிட்டு தென் டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஒரு ஹோட்டலுக்கு போவோம்னு சொல்லிட்டு ஹோட்டல் போயிட்டாங்க. அவன் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். அப்புறம் அவன் மோட்டர் எடுத்துட்டு அவன் வந்திருக்கான். எல்லாம் பார்ட்டி பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது இவங்க இதுல வந்து ஒருத்தன் மட்டும் he saw something behind the friend but he don't want to say it. ஒருவேளை நம்ம ரொம்ப தண்ணி அடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் வெரி குட் கொஸ்டின். ஆக்சுவலி நீ அந்த மாதிரி மெசேஜ் சென்டர் போகும்போது நீ எல்லாம் பரவாயில்ல பரவாது, நீ போயிட்டு இருக்கும்போது நீ சட்டை எடுக்கும் போது திரும்ப கரம்பு வச்சு என்ன பண்ணிருப்பேன்? நான் நியூட்டா ஓடுவேன். பாய்ஸ் படத்துல சித்தார்த் ஓடுன மாதிரி அடுத்து நான் ஓடுவேன். முதல்ல அர்ஜுன் கொஞ்சம் பில்டா பண்ணுவோம். முதல்ல அர்ஜுன் மாதிரி நியூட்டா ஓடுவேன். அர்ஜுனா இல்ல நீ திருப்பி வாங்க முடியாது. ஒரு தடவை சொன்னதான் பாய்ஸ் மாதிரி தான். பைக்ல ஏறா அம்மா சூ வந்துருச்சுங்க. முதல் மேலனா நெருப்பு விட்டு அடிக்கணும் மேல. எதுக்கு நெருப்பு விட்டு அவர் மேல நெருப்பு விட்டு அடிச்சு அவர் எரிஞ்சுக்கிட்டு தான் ஓடுவாரு. ஓடுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னேன். நெருப்பு விட்டாடி சாணி விட்டாடி பாலை ஊத்தின்னு. ஸோ பிகாஸ் அந்த ஹோட்டல் அந்த கண்ணாடியில் பார்க்கும்போது ஃப்ரெண்ட் வந்து நிற்கும் போது லைக் அவன் மோட்டரில் வந்து இவன் பார்த்துட்டான். லைக் அண்ட் தென் யூ டோன்ட் வாண்ட் டு டெல் த ஃப்ரெண்ட் ஓகே சரி பரவாயில்ல நம்ம தான் திங்க் பண்ணிட்டு இருக்கோம். தென் ரூமுக்கு இப்போ வீட்டுக்கு வந்து ரூம் திறக்கும்போது he saw that two figures. தென் என்ன அது அப்படின்னு சொல்லிட்டு சரி பரவாயில்ல நம்ம ரொம்ப திங்க் பண்ண வேணாம் அப்படின்னு. தென் ஓகே அவன் கொஞ்சம் சட்டை கழட்டி உட்கார்ந்து இருக்கும்போது பிகாஸ் guys right so they like open the shirt and sit and they still continue drinking. இவன் குடிக்கல. இவன் வந்து சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்துட்டு வீட்டில் உட்காந்து வந்திருக்கு. எங்கடா சாப்பாடு எடுத்து வந்தேன்? இல்லை வீட்டில் எடுத்துட்டு வந்தாரு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க எல்லாம். சாப்பிட்டுட்டு இவன் பார்க்கறதுக்கு பேல் ஆயிட்டான். ஒன்றும் பேசல. லைக் ஐயோ ஓகே அப்படின்னு இல்லை ஒன்றும் இல்லை ஃப்ரெண்டு. தென் பின்னால் பார்க்கும்போது அவன் உடம்பு ஃபுல்லா கீறி இருக்கு. கழுத்தெல்லாம் மார்க் பிராண்டி இருந்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மார்க். ஸோ அந்த மாதிரி நான் கோத்ரூ பண்ணதே இல்லடா. கோத்ரூ பண்ண போறியா? பண்ண போறேன்னு சொல்லி வேணாங்க பாத்துக்கலாம். இப்பே நான் போய் டிவிக்கு ஆளுங்க அங்க ஒரு கேள்வி திருச்சா ஏன்டா வச்சிருக்கானு ஒரே ஒரு கேள்வி அவ்வளவுதான் முடிஞ்சா உனக்கு அது நடந்துரும். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டில் கேம் விளாண்டுக்கிட்டு இருக்கானுங்க, காட்டு விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு லைக் என்ன ஆயிடுச்சுன்னு தெரியல. லைக் ஹீஸ் லைக் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் வாட் எவர் வெர்ஷன் ஹீ இஸ். ஸோ இவங்களுக்கு ஓகே நம்ம ஃப்ரெண்ட்லாம் வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டாங்க. லைக் என்னமோ அந்த இடத்துல போனதுல இது ஆயிடுச்சு. லைக் வாட் வி டூ. இன்னொருத்த சொன்னா ஆக்சுவலி நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன் பட் ஐ எம் நாட் ஷுர் அதுவான்னு. அப்போ கேட்கும்போது என்ன அதுன்னு கேட்கும்போது they saw the hell spirit. The hell spirit. இப்போ நம்மளுக்கெல்லாம் யமதர்மன் இருப்பார்ல, அவன் பின்னால யமதர்மன் இருக்காரு. அவங்க கல்ச்சரோட யமதர்மன். ஸோ இஸ் லைக் what are you talking about? அவன் சொல்கிறான் ஓகே அவன் நடக்கும் போது அவன் ஷேடோக்கு பின்னால் அது தெரியுது அப்படின்னு. ஸோ தே லைக் ஓகேலா ஆக்சுவலி டோன்ட் திங்க் ஸோ மச். ஐ திங்க் வி ஆர் ப்ராபப்ளி அவன் அந்த இடத்துக்கு போனதும் மேபி அவன் அப்செட் ஆகிட்டான், ஏதோ பார்த்துருப்பான் அவங்களுக்கு, இல்லை அந்த இடத்துல ஏதோ பேய் இருந்திருக்கலாம். ஸோ தே லைக் ஓகேலா ப்ரஷ் இட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது ஃப்ரெண்டை காணும். இது பூனே. ஸோ இவங்கலாம் வந்து ஒரு இடத்துல போயிட்டு ஒரு ரூமில் போயிட்டு பேசியிருந்தாங்களா நானும் சொல்ல கதையில கொஞ்சம் முழுக்கிட்டேன். ஸோ வந்து பார்க்கும்போது பூனை காணும். என்னடா பூனை காணும்னு சொல்லிட்டு எல்லாம் வீடு ஃபுல்லா தேடுறானுங்க. ஐயோ திருப்பி எங்க போயிட்டான்னு தெரியலையே, திருப்பி அது கூட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேதாளம் முருக மரம் எங்க போனாலும் நீ எங்க போனாலும் நீ இந்த கதை இந்த வாரம் ஃபுல்லா நீ வந்து பொண்ணுக்கு பின்னாடியே போயிட்டு இருக்க. நீதான் ஆகாயம் தீ பிடிக்க. அப்ப ஒரிட்டாயி இவங்க போன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருக்கும். அந்த அந்த பாலரு அந்த இடத்துலாம் அடிச்சுட்டாங்க. பிகாஸ் இது ஹோட்டல் பட் இந்த கீழே வந்து இந்த பாலர் இருக்கும். ஸோ இந்த மசாஜ் பாலர். ஸோ இவங்க மசாஜ் பாலர் அடிச்சு இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்தானாரு. இல்லையா இந்த மாதிரிலாம் யாரும் வரலையே அப்படின்னு. ஓகே அப்படி வந்தானா எனக்கு திருப்பி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு தென் இது ஓகே ஃபேமிலிக்கு அடிச்சா கொஞ்சம் இதாக இருக்கும், வேணாம் அடிக்கணும். உடனே அவங்க அம்மா ஃபோன் அடிக்கிறாங்க. அம்மா ஃபோன் அடிச்சு அழுகுறாங்க. யூ கைஸ்
have to come to my house அப்படின்னு சொல்லும்போது லைக் வாட் ஹேப்பன் அப்படின்னு நீங்க அந்த இன்சிடென்ட்க்கு போய் பாருங்க என்னால முடியல அப்படின்னு. என்ன இன்சிடென்ட்னு அவன் மோட்டர்ல அடிபட்டு செத்துட்டான். That's the thing. They like அவங்களால சொல்ல முடியல. இப்பதான் அவங்க they like so panicked. When what happened? Like ஏன்னா அவன் இப்பதான் தண்ணி அடிச்சிட்டு இருந்தான். இப்பதானே அவங்க பியூட்டி பார்லர்லாம் போயிட்டு வந்துருந்தாங்க. எத்தனை மணிக்கு எப்பன்? Then the moms like அவன் அங்கேயே செத்த இடத்துல தான் இன்னும் கிடக்குறான். Like people say that he died, but I don't want to believe. Can you guys go and check it out? Like எனக்கு உண்மையிலே எனக்கு இதா இருக்கு அப்படின்னு. Then 2 friends மட்டும் போயிருக்காங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வரும்போது they confirmed that he already passed away. And அந்த friend he saw that the spirit of the hell spirit was there standing there. அப்ப they were concluding that information ஒரு சாமியார் இதெல்லாம் நடந்து முடிச்சிருச்சு. தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட் செத்து போயிட்டாரு. இந்த சாமியார் போய் பார்க்கும்போது இந்த சாமியார் சொல்லியிருக்காரு ஆக்சுவலி திஸ் இன் சைனீஸ் பிலீஃப் ஹெல்த் ஸ்பிரிட் வில் கிவ் சான்ஸ் சம்டைம்ஸ் டு நீ கடைசி விஷ் கேட்டீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட நான் இருந்துட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா. ஸோ பேசிக்கலி ஏன்னா அந்த பேய் வந்து ஆக்சுவலி இது இல்லை, அது இவனை கொல்லல. His time has already ended. But the thing is that he extended for too long. அவனுக்கு somehow the luck வந்து ஏதோ வந்து extended ஆயிடுச்சான். அவன் சாவது வந்து ஏலியா வந்து ஒரு 20லே என்னமோ சாக வேண்டியது. அவன் கல்யாணத்துல தான் சாகணுன்றது இது விதி இருந்திருக்கு. ஸோ ஏன்னா அவன் தப்பி அவன் வந்து போன ஜென்மத்திலே என்னமோ வந்து அவன் வந்து இந்த மாதிரி நடந்திருக்கு. அந்த பெனிஃபிட் வந்து கேரிட் ஆன் டு திஸ் லைஃப் so that he until கல்யாணம் வரைக்கும் அவனுக்கு வந்து லைஃப் எக்ஸ்டெண்ட் பண்ற வரைக்கும். ஸோ இட்ஸ் லைக் he already lived his life கம்ப்ளீட். அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பீப்பிள் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஷிப் தான். அவனுக்கு பிடிச்சது வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு தான். ஸோ கடைசியா வந்து அவன் விஷ் கேட்டதுக்கு வந்து ஹெல்த் ஸ்பிரிட் என் ஃப்ரெண்டுங்களோட வந்து அந்த பேச்சுலர் பார்ட்டி முடிச்சிடுறேன். எங்க கூட கல்யாணம் பண்ண வைக்க வரலாம். பரல 10 பேர் உன் பொண்டாட்டிக்கு நான் உயிர் கொடுக்குறேன். ஆளுக்கு நான் கொடுக்குறேன்டா. அவன் பாதி நான் பாதி கொடுக்குறேன். உயிர் பிரிச்சு பாசுறுதி போலாம். So eventually வந்து அந்த சாமி சொல்லிருக்காரு அந்த ஹெல்த் ஸ்பிரிட் வந்து gift some time for him to அந்த ஏன் அந்த பேய் அவன் பார்த்தானா during when you before you die you can see all the spirits actually hungry for your soul அப்படின்னு. ஸோ அதனால வந்து அந்த இடத்துல எஸ்பெஷலி இவன் கல்யாணம் பண்ண போறான்ல, கல்யாணம் பண்றது வந்து your spirit is like always தமிழ்ல கூட சொல்லுவாங்க நீ வெளியே போகாத, அது மாதிரிலாம் சென்சிட்டிவா இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் அவங்க பிலீஃப்ல இருக்கு. நம்ம இந்தியன் கல்ச்சர்ல இருக்கு கல்யாணம் பண்ற பெண்ணுக்கு நீ வெளியே இந்த நலுங்குல வச்சிருக்கோம். சோ வெளியே போக கூடாதுன்னு மாதிரி. ஆனா சைனீஸ் கல்ச்சர்ல இது மாதிரி இருக்கு, பட் they don't really follow that much. The culture is there to follow. So அப்படி சொல்லலாம். So eventually அவன் செத்துட்டான். And சாமியா சொல்லிருக்காரு he is very happy that he actually spent the time with you guys that time. So thanks டா. என்ன செத்தோம் கடைசியில என்னமோ உண்மையாலே தேங்க்ஸ் டா. நான் இருக்கேன் இங்க போனாலும் இங்க கூட சொல்லிருக்கேன் அது தாங்க. ஆனா கல்யாணம் பொண்ணு வந்து த்ரிஷாவா? அதான் சொல்லியா கல்யாணம் பொண்ணே வராது கிடையாது. கல்யாண பொண்ணு த்ரிஷானா ஆவியா வர வேண்டாம். கெட்டி ஆவி வந்து பார்த்துட்டு தான் போக முடியும். ஆமா என்ன பண்றது? இல்ல கிறிஸ் பார்த்துக்குவான். I will just facilitate the wedding. I am truthful to only கல்யாணி. truthful-ஆ? நான் கல்யாணுக்கு மட்டும் தான் இருப்பேன். சரி எனிவேஸ் இந்த வார எபிசோட் வந்து ஒரு புனிதமான எபிசோடா இல்ல. இருக்காது எப்போதும் பண்ணான எபிசோடா இருக்கு. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and make sure Google Doc லிங்க்ல உங்க கதையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. With that being said, my name is Jeevan. I'm Davi Poonan and I'm Krish. See you in the next one. Ciao. Yeah.